கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us listen to book of Revelation chapter 14 verse 1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். And I looked, and lo, a lamb stood on the Mount Zion, and with him 144,000, having his father's name written in their foreheads. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய இந்த தொடர் வேதபாட கூட்டத்தினுடைய தலைப்பு 144,000 பேர். இவர்கள் யார்? Our title, the central theme of a continuous Bible study is 144,000. Who are they? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இந்த வேதபாட கூட்டத்தொடரை தொடங்கினோம்? Why with a particular question we started this particular Bible study? ஏனென்றால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலும் இதே போன்ற ஒரு இலக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. Because the same number, the count has been referred in book of Revelation chapter 7. 14ஆம் அதிகாரத்திலும் இதே போன்ற ஒரு இலக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. The same number is also mentioned in the chapter of 14. ஆனபடியால் கிறிஸ்தவ உலகில் அநேகருக்கு பல கேள்விகள், இரண்டும் ஒன்று என்றும் இரண்டும் ஒன்றா என்றும் ஒரு கேள்வி. There is a question among the Christian world today, are they both the same or one and the same? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when you look at book of Revelation chapter 7, 4ஆம் வசனத்திலே இந்த இலக்கம் சொல்லப்பட்டுள்ளது. the number, the count is referred in verse 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். And I heard the number of them which were sealed, and they were sealed 144,000 of all the tribes of the children of Israel. நன்றாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் முயற்சி செய்தால் இந்த இரண்டு இலக்கமும் ஒன்றே தவிர இரண்டு கூட்டத்தாரும் வெவ்வேறு கூட்டத்தார் என்பதை விளங்கிக் கொள்ள இயலும். If you truly, with the help of the Spirit of God, research both the verses, the count and the numbers are the same in both the chapters, but the people belong to these numbers are different. ஒன்று பூமியில் உள்ள கூட்டம், மற்றொன்று நித்தியத்திலே சீயோன் மலையில் காணப்படக்கூடிய கூட்டம். One group is found on the earth, the other group is found on the people who stand on the Mount Zion with the Lord. ஒரு கூட்டத்தாருடைய நெற்றியிலே முத்திரை போடப்பட்டது, இன்னொரு கூட்டத்தாருடைய நெற்றியிலே நாமங்கள் எழுதப்பட்டது. In one group of people there was a name sealed on their foreheads, on the other group of people their names were written on their foreheads. ஒரு கூட்டத்தார் இந்த பூமியிலே உபத்திரவ காலத்தில் தப்புவிக்கப்பட்டு 1000 வருஷ அரசாட்சியிலே பிரஜைகளாய் மாறப் போகிறவர்கள். One group of people are going to be escaped from this world and they're going to become the saviors in the period of millennium. ஆனால் இன்னொரு கூட்டத்தாரோ அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே ஆண்டவராகிய இயேசுவோடு சேர்ந்து ராஜாக்களாய் பூமியிலே அரசாளுகிறவர்கள். Another group is going to join with the Lord Jesus Christ and rule over this world. ஒரு கூட்டம் பிரஜைகள், மற்றொரு கூட்டம் ஆளுகை செய்யக்கூடியவர்கள். One group is called the citizens, the other groups are the rulers. இவைகளை குறித்து நாம் முதலாம் நாளிலே சிந்தித்தோம், about which we studied in the first day. இரண்டாம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய 144,000 பேர் கூட்டத்தோடு அவர் சீயோன் மலையில் நிற்கிறதை நாம் ஓரளவு சிந்தித்தோம். Second day we considered about with the Lord Jesus Christ, people who are standing with them on the Mount Zion. இந்த உலகத்திலே எழுத்தின்படி ஒரு சீயோன் மலை உண்டு, ஒரு சீயோன் கோட்டை உண்டு என்று நாம் எல்லாரும் நேற்று சிந்தித்தோம். Yesterday we considered literal Zion, and the literal fort or the stronghold was there on the earth called Zion. அது இப்பொழுதும் இருக்கிறது. Even now it is there. இயேசுவின் வருகைக்கு பின்பாகவும் இருக்கும். And it shall be there even after the coming of the Lord. அதற்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சியிலும் இருக்கும். Even after the millennium it can be found. ஆனால் உலக அழிவிலே அது இல்லாமல் போய்விடும். But it will not be there in the world map at all. ஆனால் ஆவிக்குரிய எழுத்தின்படியான சீயோன் என்பது அது சபையை காண்பிக்கிறது. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக மாறினார். But the spiritual church is referred to Zion, and for which the chief cornerstone is the Lord Jesus Christ. அந்த சபைக்கு அவர் மூலைக்கல்,
அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள், அஸ்திபார கற்கள், விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் அதன் மேல் மாளிகையாக புதிய எருசலேமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். For that the chief cornerstone is the Lord Jesus Christ, the foundation stones are the apostles and the prophets, and all the members of the church, the same believed ones, they are the household of that household. இது ஆவிக்குரிய சபையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே இது மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து போய் சேர்ந்துவிடும். This refers to the spiritual church. It shall be transformed at the coming of the Lord Jesus Christ. இவர்கள் 1000 வருஷ அரசாட்சியிலே 1000 பரிசுத்தவான்களோடு இயேசு வருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி மறுபடி இந்த பூமியிலே வந்து 1000 வருஷம் இந்த பூமியை நியாயம் விசாரிப்பார்கள். They are the ones who confess saying Jesus is coming. They shall join with him in the millennium and they shall rule over this world. அடுத்ததாக இவர்கள் நித்தியத்திலே மகிமையடைந்த அந்த சீயோன் மலையிலே இயேசுவோடு அவர்கள் நிற்பார்கள். Nextly, they shall be standing with the Lord Jesus Christ on the glorious Zion. பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களை நீங்கள் தெளிவான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Beloved, it is essential that you must understand the word of God clearly. இந்த சீயோன் என்பது என்ன? What do you mean by Zion? வேதத்திலே இந்த சீயோனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதின் காரணம் என்ன? What is the reason in the scripture the Zion has taken so much of importance? பழைய ஏற்பாட்டிலும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக, புதிய ஏற்பாட்டு சபையிலும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நித்தியத்திலும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. It has been found so much of importance in the Old Testament, New Testament as well in the eternity. இந்த சீயோன் கோட்டையை பிடிக்க தாவீது முயற்சி எடுத்து அவன் அதை வெற்றி கண்டான். David tried to catch hold of the stronghold of Zion and he overcome and he got it. அபிஷேக தைலம் இந்த சீயோன் மலையிலே ஊற்றப்படுகிறது. The anointing of the ointment of the anointing was poured on the Mount Zion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீயோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறார். Lord Jesus Christ was anointed one in the Mount of Zion. ஆனபடினால் இந்த சீயோன் பழைய ஏற்பாட்டிலும் மேன்மை வாய்ந்ததாக காணப்பட்டது. That is why it had this preciousness in the Old Testament. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது If you look at the other angle, இந்த சீயோன் தேவனுடைய வாசஸ்தலம். Zion is the mansion of God. ஆனபடினால் ஆண்டவர் போய் இதை கட்டிக்கொண்டிருக்கிறதுல கர்த்தர் சீயோனுக்கு உரியவர்களை இந்த நாட்களில் கட்டிக்கொண்டு வருகிறார். கட்டி முடித்த பின்பு மகிமையிலே அவர் வெளிப்படுவார். Therefore the Lord is not going and building this habitation, rather he is building it among men. One is completing it and he shall appear in glory. புதிய வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய எருசலேம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சீயோன் மட்டும் புதியது என்று அழைக்கப்படவே இல்லை. There is a reference for new heaven, new earth, New Jerusalem, but Zion is not mentioned as New Zion. அது புதியதல்ல, ஏற்கனவே தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மகிமையான வாசஸ்தலம். Therefore it is not new, it is a glorious habitation where the Lord already dwells. 132 சங்கீதம் 13-14 படி அது தேவன் விரும்பின இடம், தேவன் அதிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனபடினால் அதை போய் புதிதாக சிருஷ்டிக்க வேண்டியதில்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அதனுடைய அர்த்தம் சீயோனுக்கு போகிறவர்களை கட்டி அவர் மகிமையில் வெளிப்படுவார். About which we read in Psalm 132 verse 13 and 14, Lord has chosen Zion and he had desired for its habitation. Therefore, it's already built on which he is already there. To people towards Zion are being built on this earth itself. இந்த சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சி என்று சங்கீதம் 48:2 நேற்று நாம் சிந்தித்தோம். Yesterday we saw and considered Zion is the joy of the whole earth. ஒரு மனிதன் மகிழ்ச்சியின் ஊற்றாக அவன் காணப்பட வேண்டும். மகிழ்ச்சியின் ஊற்றிலே அவன் மொண்டு கொள்ள வேண்டும். A man must find the fountain of joy and he must take from fountain of joy. ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாவிட்டால் ஊழியன் என்பதை நாம் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொண்டால் இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ள நலமாய் இருக்கும். If we clearly understand who is the child of God or who is the servant of God, this will help us to clearly understand. இந்த சீயோனில் நிற்கிறவர்கள் யார்? Who are the people who are stand on the Mount Zion? எல்லா கிறிஸ்தவர்களுமா? Whether all Christians இல்லாவிட்டால் அபிஷேகம் பெற்ற எல்லாருமா? or all the anointed ones, இல்லாவிட்டால் ஒரு குறிக்கப்பட்ட சபையை சேர்ந்த ஒரு கூட்டத்தாரா? or a particular group from a particular church? இப்படி எல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ளே எழலாம். We might raise so many questions like that. அப்படி ஊழியர்கள் என்று சொன்னால் அவர்கள் 144,000 பேர் தான் ஊழியக்காரர்களா? மற்றவர்கள் எல்லாம் ஊழியம் செய்யவில்லையா? இல்லாவிட்டால் அவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கப்படவில்லையா? இப்படி விதவிதமான கேள்விகள் நமக்குள் எழலாம். Moment you say
these are the 1,44,000 are the servants of God, and only these selected servants of God, only alone, they are all alone are they people, or you can have the people from others as well. All those who are not called by the Lord, all those who are not to serve the Lord, will they not be part of this? நாங்கள் தான் ஊழியம் செய்கிறோம், மற்றவர்கள் ஊழியம் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டும்படியாக இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டவில்லை. We have not called this meeting to accuse someone and say that we are the only ones who do the ministry. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. There is a difference in ministry. தேவன் ஒருவரே. God is one. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு என்று சொன்னதிலிருந்தே பலவிதமான ஊழியர்களை தேவன் இந்த பூமியிலே அனுமதித்திருக்கிறார். Moment there is a difference among the ministry, God himself permitted different kinds of ministers on the earth. அதனுடைய கடைசி பகுதி மிஷனரி ஊழியம், எவாஞ்சலிஸ்ட். The final part of it is called the missionary ministry called evangelism. அதற்கு முன்பாக இன்னும் ஒருபடி ஏறினால் அது போதகராக இருக்கலாம். If you take another step more, then you can find the pastors. அதற்கு மேலே ஒருபடி ஏறினால் மேய்ப்பனாக இருக்கலாம். If you take another step more, they are the preachers. அதற்கு மேலே ஏறினால் தீர்க்கதரிசிகளாக செயல்படலாம். Above which people work as prophets. இன்னும் ஒருபடி முன்பாக சென்றால் அப்போஸ்தல ஊழியர்களாக இருக்கலாம். If you take another step furthermore, you will find the apostolic ministers. ஆனால் தான் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும் அவர் ஏற்படுத்தினார். That is why he has appointed some as the apostles, some as the preachers, some as the pastors, some as the evangelists, and some as shepherds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தார் யார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Beloved, we have a responsibility to consider who this group is. இந்த இடத்துக்கு போக வேண்டியவர்கள், அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இடம். இந்த உலக வாழ்வை அவர்கள் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள். This is a beautiful, joyous place. They have to change this world itself as a joyous one to go there. ஏனென்றால் அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. Because it is the joy of the whole earth. அந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாராக இருக்க வேண்டும். People who are supposed to go to that place have to, even in this world itself, they have to accept the Lord joyously. கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது பாடுகள், நிந்தைகள், வேதனைகள், இவைகள் எல்லாம் அதனுடைய ஒவ்வொரு போர்ஷன். If you say the ministries of God, you will find the parts thereof or the portions thereof or the sufferings, reproaches and shame. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியா இருக்கிறது இன்னொரு போர்ஷனாக இருக்கிறது. In the midst of all this, being with joy, it is another portion. அப்படினால் தன் வேதம் சொல்லுகிறது அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி. That is why the scripture says it is the joy of the whole earth. 87 சங்கீதம் 7 வசனத்திலே எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று அந்த சீயோனில் உள்ளவர்கள் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். In Psalm 87 verse 7, we understand the singers of all the Zion, they glorify the Lord and say, all my springs are in thee. ஏசாயா 12:3 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ரட்சிப்பின் ஊற்றில் மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 12 verse 3, they shall with joy, they shall draw water out of the wells of salvation. ரட்சிப்பில் ஒரு மகிழ்ச்சி. There is a joy in salvation. சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அதிலே ஒரு மகிழ்ச்சி. When you obey to the truth, there is a joy. பாடுகளிலே ஒரு மகிழ்ச்சி. There is a joy in the midst of suffering. வேதனையிலும் ஊழியத்திலே ஒரு மகிழ்ச்சி. In the ministry, among the pain, you will have the joy. அழுது ஊழியம் செய்கிறது ஊழியம் அல்ல. By crying and doing the ministry is not a ministry. பாடுகளிலே வேதனைப்படுவது உண்டு, ஆனால் அதிலே மனப்பூர்வம் இல்லாமல் பாடுபட்டால் கண்ணீர் தான் நமக்கு மிஞ்சும், மகிழ்ச்சியோ பிரதிபலனோ நமக்கு மிஞ்சாது. There is a pain in the suffering, but with the cry, with the tears, if you suffer, you will have no reap to it. அது மகாராஜாவின் நகரம். It is the city of the great king. ஆண்டவர் தான் நம்முடைய மகாராஜாவாய் இருக்கிறார். Our Lord is the great king. எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாராஜன். He is the king for all gods. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். He is the king of kings. அழிவில்லாத அதர்சனமான ராஜனாய் இருக்கிறார். He is an invisible, non-perishable, everlasting king. அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். He is an eternal ruler. பிரியமானவர்களே, இந்த சீயோன் பூரண அழகுள்ளது. Beloved, this Zion is beautiful. இது வெளியரங்கமான அழகை காண்பிக்கிறதில்லை. It doesn't show the outward beauty. பெந்தேகோஸ்தேக்காரர்களை பார்த்தால் அவர்கள் புதிதாக உள்ளே வரும்பொழுது அழகாக மேக்கப் பண்ணி கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த சத்தியம் அவர்கள் மேக்கப்பை ஒன்றாக எடுத்து விடுகிறது. You know, if you look at the Pentecostal people,
When they enter at first, they come with lots of makeup. After they listen to the truth, step by step, they'll remove their makeup. வரும்பொழுது அவர்கள் இருந்ததான தன்மை வித்தியாசமான கோலம். ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறு ரூபம். As they enter, the appearances were totally different, but now they're getting transformed. Their appearances are totally different. ஏனென்றால் உள்ளான மனுஷன் தான் அழகுள்ளதாய் காணப்பட வேண்டும். Because the inner man must be alone beautiful. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man sees the countenance, the face alone, but Lord searches the deep and the hearts of man. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். That the king's daughter is worthful of beauty. ராஜா அவளுடைய அழகில் பிரியப்படுகிறார். The king pleases and desires in a beauty. பிதாவுக்கு சமமாய் இருந்ததான அந்த மேன்மையான ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி அந்த கேடு அடைந்தார். இதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. It was the plan of the Lord. The Lord who was equivalent in the lap of the Father had that pleasure, left everything and came down and received that kind of shame. அதுபோல இந்த உலகத்தின் ஆடம்பரங்களிலே ஐஸ்வரியங்களிலே பாவ சேற்றிலே மூழ்கி கிடந்த மனிதனை மீட்டு எடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை போல மாற்றுகிறவருடைய பெயர்தான் மறுரூபம். The transformation means people who have been transformed from the sins of the miry clay and changes them little by little. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும். The Lord should look at you and me and say there is no defile in you. பழைய வாழ்க்கையை நாம் களைந்து போட்டு புதிய மனிதனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் மறுரூபங்கள் நமக்குள்ளே நடைபெறுகிறது. When you put off the old man and the old experience and receive this new, then there is a right true transformation takes place in us. இங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரும் பொழுது பின்பு நான் பார்த்தும் பொழுது சீயோன் மலையை கண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். When we come back to book of Revelation chapter 14 verse 1, again he says that I see the Mount Zion here. அந்த சீயோனை மலையின் தன்மையிலே அவன் காண ஆரம்பித்தான். He is able to see Zion as a mountain. உன்னத உபாகமம் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே கூட இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The same word is referred in Deuteronomy chapter 4 verse 47. அது இது எழுத்தின் பிரகாரமான ஒரு சீயோன் மலையை காண்பிக்கிறது. That refers to a literal Zion. ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் 14லே சொல்லப்பட்டது நித்தியத்திலே மகிமையின் தரிசனத்திலே அவன் பார்த்ததான ஒரு அருமையான சீயோன் மலை. In book of Revelation chapter 14, the Mount Zion which he saw, it is the beautiful glorious Zion, the Mount Zion which he saw in his vision. எவ்வளவோ வேதனைகளுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையிலே போனதான அப்போஸ்தலன். He was an apostle gone through in the midst of so many sufferings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒலிவ மலைக்கு போய் இருக்கிறவன். He went along with Lord Jesus Christ to the Mount Olive. பல இடங்களுக்கு பல மலைகளுக்கு கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு சுற்றி திரிந்து பல விதங்களிலே போன பல காட்சிகளை கண்ட மனிதன் இப்பொழுது தன்னுடைய மகிமையின் காட்சியிலே சீயோன் மலையை அவன் கண்டான். The man who walked with the Lord in different cities and different towns and different villages and seen different scenes in his life, now in his glorious vision he is seeing a glorious Mount Zion. இதை சங்கீதம் 2:6 பார்க்கும் பொழுது இந்த சீயோனை அது பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 2:6 we understand this Zion is referred as a holy mountain. இந்த பரிசுத்த பர்வதத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை சீயோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். Upon this holy mountain alone Lord anointed and appointed his son as a king over there. சீயோன் மலை என்பது ஒரு அசையாத வாழ்வு என்று 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நேற்று சிந்தித்தோம். Yesterday we considered in Psalm 125 verse 1, the life of Zion is immovable. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது மத்தேயு 5:14 படி அந்த சீயோன் மலையின் வாழ்க்கை என்பது வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை, வெளியரங்கமான ஒரு ஊழியம். When you see another consideration towards according to Matthew's gospel chapter 5 verse 14, the life of Zion is outward one. இன்னொரு விதத்திலே சீயோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சீயோன் என்றால் எலிவேஷன், உயர்ந்த உன்னதமான ஒரு உயர்ந்த அடைக்கலமான ஒரு இடம். Another angle to Zion when we study, it's a highly elevated place. அதாவது ஒரு பில்டிங் கட்டி முடித்து அதனுடைய முகப்பு எவ்வளவு அழகாக ஜோடிக்கப்படுகிறதோ அதுதான் அந்த பரலோகத்தினுடைய முகப்பு தான், இல்லாவிட்டால் அந்த உன்னதமான எலிவேஷன் தான் சீயோன். How a house is being built,
When you look at the houses, appearances, how beautiful they are. It is the same manner in which, when you look at the heaven, towards for the whole heaven, that is the appearance is called the Holy Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு திரும்பி வரலாம். Let's come back to our subject. இப்பொழுது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே அந்த சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரை நான் நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறார். He says in book of Revelation chapter 14 verse 1, he has seen the lamb standing on the Mount Zion. அந்த சீயோன் மலையில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய சாயலில் நின்றார். On that Mount Zion, Lord Jesus Christ stood in the image of a lamb. பிதாவுக்கு சமமாக இருந்தவர், He who was equivalent to a father, திருத்துவத்திலே இரண்டாவது பகுதியாக இருந்தவர், who was the second part, the second personality in Trinity. இயேசு என்கிற திருநாமத்தில் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தவர். In the name of Jesus, he was the one who incarnated in this world as a man. அந்த இடத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆட்டுக்குட்டியானவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். When he revealed himself over here, he revealed himself as a lamb. வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை பார்த்தால் இயேசு ஆட்டுக்குட்டியானவராக பல இடங்களிலே அவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். In the scripture from book of Genesis to Revelation, when you read, Jesus was referred as a lamp in many angles. சில இடங்களிலே மறைமுகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. In a secret form he was revealed as lamb. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வெளியரங்கமாகவே அவர் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். In the New Testament he was openly called lamb. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When you come to book of Genesis chapter 3, பாவம் செய்து நிர்வாணியாக ஓடி போய் அத்தி இலைகளை தைத்துக் கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த மனிதனுக்கு அங்கே மனிதனுக்கு தோலுடையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். here the man, because he committed sin, he knew his nakedness and ran to hide himself. For him God made the fig leaves together and made an apron for him. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning? ஆதியாகமம் 3:21 ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் எடுத்து மனிதனுடைய நிர்வாணம் மானம் மூடப்பட்டது. In book of Genesis chapter 3 verse 21, he has taken the lamb and it was bruised, it was killed, and the leather was taken as an apron for man. அதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand this? வெளிப்படுத்தல் 13:8 நாம் பார்க்கும் பொழுது, When you come to book of Revelation chapter 13 verse 8, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இருக்கிறது. it is being referred as a lamb slain from the foundation of உலக the world. தோற்றத்திலேயே அந்த மனிதனுடைய விழுகையிலே அவர் அடிக்கப்பட்டவராக வெளிப்பட்டார். Even before the foundation of the world, in the beginning of the world itself, he was slain. அதனால் தான் வெளிப்படுத்தல் 5:6 பார்க்கும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று அவரை அங்கே வெளிப்படுத்துகிறார். That is why he reveals himself in book of Revelation chapter 5 verse 6, that he was a lamb which was bruised. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, When you look at the life of Abraham, அவன் தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாக அங்கே போகிறான். he has gone there to offer his son a sacrifice. அங்கே கடைசியாக அவன் தன்னுடைய மகனை பலியிட ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அதை நிறுத்தச் சொன்னார். Finally, when he wanted to slay his own son as a sacrifice, Lord told him to stop. அந்த இடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி முள்ளில் சிக்கிக் கொண்டதாக அவனுக்கு காணப்பட்டது. Immediately he could see a lamb in the midst of a bush. அவன் அதை எடுத்து பலியாக செலுத்தினான். He took that lamb and he offered as a sacrifice. ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. Instead of Isaac, there was a lamb which got slain there. ஒவ்வொரு மனிதனுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை அது காண்பிக்கிறது. It refers to instead of every man, another lamb is being slain. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். In the John's gospel about Abraham, Lord Jesus Christ himself was saying. யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, When you come to book of John chapter 8 verse 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு பேசினார். Jesus said, your father Abraham rejoiced to see my day. And he saw it and he was glad. எப்படி அவரை அங்கே பார்க்க முடிந்தது? How he is able to see? அந்த ஆட்டுக்குட்டியை தான் அவன் அங்கே கண்டான். அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. He saw that lamb alone. That is the lamb which has taken the sins of the whole world. தன்னுடைய மகனை, அவன் மரித்த போகிற ஒரு நிலவரத்தில் இருந்த மனிதன மகனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்துவிட்டு வந்தானே, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் கண்டுகொண்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். This is a beautiful incident. Abraham seen the Lord as a lamb where he wanted to offer his son as a sacrifice and he got him back.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக In order to get the deliverance for the people of Israelites from Egypt, அவர்களுக்கு கடைசியாக ஒரு பஸ்கா நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். God kept a law called Passover for them. எல்லா வீட்டாரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை இரவிலே அடியுங்கள். All the household must slay a lamb in the night. அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே வெளியிலே தெளித்து வையுங்கள். They should sprinkle the blood of that lamb upon their frames of the doors of the சங்கார houses. தூதன் அந்த இரத்தத்தை கண்டு விலகி போவான். The angel who's going to kill will see the blood and he'll move away. யார் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி? Who is this lamb? முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய இயேசு பலியிடப்பட்டாரே என்று பவுல் பேசுகிறார். When you look at 1 Corinthians chapter 5 verse 6, our lamb, our Jesus was sacrificed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 7ஆம் வசனத்திலே பார்க்கலாம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. In verse 7 we understand, for even Christ our Passover is sacrificed for us. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்புக்கு அடையாளமாக அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நம்முடைய மீட்புக்காக இயேசு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். As a symbol for the redemption of the people of Israelite, there were lamb was slain there. For our redemption, Jesus was slain. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானம் கொடுத்து கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க இயலும். In Gospel according to St. John chapter 1, we understand the incident where John was baptizing people. அவனுக்கு இயேசுவை பற்றிய தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை. He didn't understand a clarity about Jesus. ஆனபடியால் அவன் தேவனிடத்திலே கேட்டான். Therefore he asked Jesus, இயேசுவை நான் எப்படி கண்டுபிடிப்பது? how can I find that he is that Jesus? அப்பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருந்தது. Then immediately there was a sign told him. அது யோவான் 1:33 அவர் தெளிவாக சொல்லுகிறார். He says that in John chapter 1 verse 33. ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். If whomsoever you see that where the same is sent me to baptize with water, same shall have the Spirit descending, remaining on him, and the same is he which baptizes with Holy Ghost. இதுதான் அவனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருந்தது. This was given as a sign for him. இவன் யோவான் ஸ்நானத்திலே இவர் ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்த பொழுது, When he came to take the water baptism from the Baptist John, அவன் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஆவியானவர் இறங்குவதை கண்டான். when he gave the baptism, immediately he saw the Holy Ghost was descending on him. ஆனபடியால் தான் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு போகும் பொழுது அவரை பார்த்து கை நீட்டி சொன்னான். That is why when he said in John's Gospel chapter 1 verse 29, John said toward Jesus saying, Jesus coming unto him, behold the Lamb of God which taketh away the sin of the world. யோவான் 1:36 அவர் நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை சுட்டிக்காட்டினான். Even in John's Gospel chapter 1 verse 36, he saw Jesus walked and said, behold the Lamb of God. இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தில் இருந்தே தன்னை அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். In light of all this scripture, we can understand from the beginning of the Genesis itself, Jesus was revealed as a slain Lamb of God. சீயோன் மலையில் இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் நின்று கொண்டிருந்தார். On the Mount Zion, the same Lamb was standing. அவர் பாவம் செய்ததினால் அடிக்கப்படவில்லை. He was not slain because he committed sin. அவர் பாவம் செய்யவில்லை. He did not commit sin. அவர் பாவம் அறியவில்லை. He did not know sin. அவரிடத்திலே பாவமே இல்லை. There is no sin in him. அப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன் இங்கே மனிதனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். Such a kind of son of God has slain for the sake of the sin of man. நம்முடைய பாவங்களுக்காக பாவம் இல்லாத அவர் அடிக்கப்பட்டபடினால் அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? Because of our sin, he was slain, though he is sinless. You know what is the name he got? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று பெயர் எடுத்தார். He received a name called Lamb without any blemish, without any fault. 1 பேதுரு 1:19 நாம் இதை வார்த்தையை நாம் பார்க்க இயலும். We can see in 1 Peter chapter 1 verse 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து, Christ the lamb without blemish and without spot. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. Know ye not that ye were
foreordained by his precious blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது சீயோன் மலையில் அவன் பார்த்த பொழுது அங்கே நின்ற முதல் நபர் ஆட்டுக்குட்டி ஆனவர். When he saw the people who were standing on the Mount Zion, the first person he saw was the lamb. அந்த ஆட்டுக்குட்டி என்றால் என்ன? What do you mean by lamb? அவருடைய சுபாவம் தான் என்ன? What is his character? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணநலன்கள் என்ன? What are the characters of the natures of the Lord Jesus Christ? சீயோன் மலையில் முதலாவது ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானுடைய தன்மை என்ன பிரியமானவர்களே? First he saw the lamb on the Mount Zion. Beloved, what is the characters of the lamb? இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய குணநலனை எப்படி பேசுகிறார்? When Jesus revealed himself, what was he talking about his characters? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் பேசும் பொழுது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். When he said in Matthew's Gospel chapter 11 verse 29, I am meek and lowly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆட்டுக்குட்டியானவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். ஆனபடினால் தான் அவர் வேறு எந்த மிருகத்துக்கு ஒப்பிடப்படாமல் அவர் செம்மறியாடாக தன்னை வெளிப்படுத்துகிறார். This lamb is meek and lowly in heart. That's why he does not compare himself to any other animal, rather to the lamb. பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னவுடனே பலவிதமான ஆட்டுக்கூட்டங்கள் இருக்கிறதே என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். Moment I say the lamb, then you will have a question. There are different kinds of sheep in this earth. நாம் ஆர்சி பைபிளுக்குள்ளே நுழைந்தால் When you come to the Roman Catholic Bible, அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லவில்லை, செம்மறி ஆடு என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. it is not referred as just a lamb, it is referred as sheep only. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வலது பக்கத்திலே நிக்கிற நியாய தீர்ப்பிலே வலது பக்கத்திலே நிக்கிறவர்கள் செம்மறி ஆடுகள், இடது பக்கத்திலே நிக்கிறவர்கள் வெள்ளாடுகள். And you see, when you see the judgment, the right side you can find the sheep, the left side you can find the he goats. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செம்மறி ஆடாக, செம்மறி புருவம் என்று ஆர்சி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. செம்மறி புருவம். In the Roman Catholic Bible, Lord Jesus Christ was referred as a sheep bro. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு தன்னை எந்த மிருகத்தோடு ஒப்பிடாமல் ஆட்டுக்குட்டியாக செம்மறியாடாக ஒப்புக் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? Beloved brother and sister, Jesus did not compare himself to any other animal, rather to the lamb alone, to the sheep alone. Why? அது சாந்தத்தையும் மனத்தாண்மையும் வெளிப்படுத்துகிறது. That refers to meek and lowly in heart. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you come to Acts of the Apostle chapter 8 verse 32, அவரை ஆட்டுக்குட்டியாக ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்னதை இங்கே எடுத்து எழுதியிருக்கிறது. here it is referred to the prophecy said by Isaiah about him. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written here? மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாது இருந்தார். He was led as a sheep to a slaughter, and like a lamb dumb before a shearer. அவர் வாயே திறக்கிறதில்லை. He opened not his mouth. அந்த இடத்திலும் அடிக்கப்படுகிற இடத்துல கூட அப்படியே ஒப்பு கொடுத்தார். Even in the place where he was about to be slain, he humbled himself and surrendered. நான் சென்னையிலே ஒரு ட்ரிப் ஸ்லாட்டர் ஆபீஸ் போயிருந்தேன். I went to a slaughter office in Chennai. அதாவது ஆடுகளை வெட்டக்கூடிய சென்னையில ஒரு பெரிய இடம் இருக்கிறது. That's a huge place in Chennai where they slaughter the sheep. ஆட்டு தொட்டின்னு சொல்லுவாங்க. They say அங்க வந்து ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒரு நாளைக்கு கவர்மெண்டாலே அங்கீகரிக்கப்பட்டு அடிக்கப்படுகிறது. that's a slaughterhouse approved by the government itself. Thousands of sheep get slaughtered there. ஏனென்றால் சிட்டியிலே ஆட்டுக்கறி விக்கணும்னு சொன்னா அதுக்கு அவங்க கவர்மெண்ட்ல ஒரு சீல் குத்த சொல்லுவாங்க. அந்த கறிக்கு மேல ஒரு சீல் இருக்கும். If you want to sell mutton in the city, you must have a seal on the flesh, on the meat. அது சரியான விதத்துல சர்டிஃபைட் ஆன வியாதி இல்லாத ஒரு ஆடு. That is a sheep with got no sickness. It's the right flesh or the right meat to be sold. அங்க வெள்ளாடு அடிக்கப்படும், செம்மறி ஆடு அடிக்கப்படும். You can find goat and the sheep getting slaughtered there. இந்த வெள்ளாடு அடிக்கிறதுக்கு அதை இழுத்துட்டு வர்றதுக்கு அவங்க படுற பாடு நாய்விடா பாடா இருக்கும். In order to bring the goats, they have to suffer so much. அது வராது. It will not come. புடிச்சு இழுத்து தலைகளை இழுத்துட்டு வந்தாலும் கத்துன்னு கத்தி ஊரை கூட்டிடும். Even if they pull and push, but it will make so much of noise and gather the city. ஆனால் இந்த செம்மறி ஆடை நீங்க பாத்தீங்கன்னா, but if you look at the sheep, ஒண்ணே அந்த லாரியில இருந்து இறக்கி மத்ததெல்லாம் அப்படி இறக்கி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு ஆடை மட்டும் இழுத்துக்கிட்டு போவான். அது வாட்டு தலையை குனிஞ்சு போயிட்டே இருக்கும். they'll have quite a number of sheep on the lorry. They'll take only one and start pulling. All the others will follow in line.
அது வாட்டுக்கு இது என்ன சொல்லி கொடுத்த மாதிரி மந்திரிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும். And as if they've been taught, they'll all go line in one by one. நீங்க ரோட்ல கூட பாருங்க, ஒண்ணுக்கு ரோட கிராஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வண்டி வருதா எதுன்னே பார்க்காது, இது வாட்டு குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். Even if at the road, even if, for example, if one crosses the road, all the other sheep follow them simply without even looking left or right. அங்க போன உடனே அவங்க ஒரு டெக்னிக்கலா அப்படி 2-4 காலையும் பிடிப்பாங்க, அப்படி ஒரு பின்னல் மாதிரி பின்னுவான், ஒடிக்கல மாட்டாங்க, அப்படி லைட்டா போடும், அது கரெக்டா பின்னிக்கும். They will put a knot with the help of the 4 legs of the sheep. அத உடனே அங்கேயே கட் பண்ணுவாங்க. There itself they'll slaughter. அப்படி ரத்தம் ஆறு போல ஓடிட்டே இருக்கும். The blood will flow like a river. தனக்கு முன்னால வந்த ஆடு செத்து அடிபடுதே, கழுத்து அறுக்குறானே, ஜீவனை போகுதேன்னு பார்க்காது, இது அடுத்து ரெடியா நின்னுட்டு இருக்கும். You know, the next sheep doesn't even bother. The one which has gone already being slaughtered, the blood is coming out and flowing like a river, but it doesn't matter, it will also heal the same way. ஆனா இந்த வெள்ளாடு அங்க நின்னுட்டு எங்க தப்பி போறதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சு தள்ளிட்டு ஓடிட்டு இருக்கும். But the goat will be standing there to escape and find route for the escape. இடது பக்கத்துல நிக்கிறவர்கள் இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். People who stand on the left, they'll run like that. வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் இயேசுவை போலவே தங்களை அர்ப்பணிப்பார்கள். People who stand on the right, like Jesus, they will also surrender themselves. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. Before the shearer doesn't make any noise, the lamb is called Jesus. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டவர். Because he's already slain. எரேமியா 11:19 பார்க்கும் பொழுது அங்கே சாதுவான ஆட்டுக்குட்டி என்ற ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லி இருக்கிறது. In Jeremiah chapter 11 verse 19 we understand it's a silent calm lamb. அவர் அங்கே அப்படித்தான் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. That's how it's being said. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். He says, I was like a calm silent lamb taken to be slain. இதுதான் ஆட்டுக்குட்டியினுடைய இல்லாவிட்டால் செம்மறி ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம். This is the nature of sheep. இந்த உலகத்திலே பாவிகள் கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். He was given in the hands of the sinners in this world. அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. He did not resist nor go back. அவர் பயப்படுத்தவும் இல்லை, பதில் வையவும் இல்லை. He did not threaten them, rather he did not argue with them. அப்படியே பிதாவின் சித்தத்துக்கு தன்னை சமர்ப்பித்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய ஜீவனை வார்த்து விட்டார். He poured his life like a lamp and healed completely himself there. இந்த சீயோன் மலையில் இந்த ஆட்டுக்குட்டியானவர் நின்று கொண்டிருந்தார். In this Mount Zion, this lamb was standing. பிரியமானவர்களே, இவரோடு நிக்கிறதான ஒரு பெரும் திரள் கூட்டம், இலக்கமுள்ள ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. With him there is a group which is standing on that Mount Zion. ஆட்டுக்குட்டியோடு ஒருவர் போய் நிக்க வேண்டுமானால், If one has to go and stand along with the lamb, அவர்களும் ஆட்டுக்குட்டி போல தங்களை மாற்றினவர்களாக இருக்க வேண்டும். they should also change themselves like lamb. மணவாளனோடு போய் நிற்க வேண்டுமானால் மணவாட்டியாக மாறி இருக்கிறவர்கள் மாத்திரமே நிற்க இயலும். If you have to stand before with the bridegroom, those who have been changed as a bride alone can stand with the bridegroom. இந்த சீயோன் மலையில் நிற்கிறவர்கள் அந்த 144,000 பேர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தல ஊழியம் செய்தவர்கள். People who stand on the Mount Zion with the lamb, that 144,000, they are the apostolic according to the New Testament ministry. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. Again I want to repeat, there are differences in the ministry, but the Lord is one. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For everyone given different kinds of ministries. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில் உண்மையா இருந்தால் அதற்குரிய பிரதிபலன் அவரவர்களுக்கு கொடுக்கப்படும். If you are faithful in the ministry which are given unto them, they will get the reward accordingly. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, இதற்கு தேவன் கணக்கு கேட்பார். God will ask account for the grace which is given unto me, the calling that is given unto me, and the ministry that is given unto me. ஆனால் அதே நேரத்திலே ஒரு சுவிசேஷகனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பு, அந்த கிருபைக்கு அவனுக்கு அதுக்கு மாத்திரமே கணக்கு கேட்கப்படும். At the same time, to the evangelist, he will ask account according to the grace, the calling that he has been given. 5 தாலந்து வாங்கினவனிடத்திலே 5 தாலந்துக்கு கணக்கு கேட்கப்பட்டது. The person who received the 5 talents for him, with him, he was asked accordingly.
2 தாலந்து கொடுக்கப்பட்டவனிடத்திலே 2 தாலந்துக்கு கணக்கு கேட்கப்பட்டது. For the man who has been given 2 talents, according to the talents given unto him, he was asked account of it. 1 தாலந்து கொடுக்கப்பட்டவனிடத்திலே அந்த 1 தாலந்துக்கு தான் கேள்வி கேட்கப்பட்டது. The person who received the 1 talent, according to that alone, he was asked the account. தேவன் நீதி உள்ளவர். God is righteous. அப்படினால் நாம் எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனால் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைக்கு தேவன் கணக்கு கேட்பார். நீயும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். Therefore, all of us can do the ministry, but according to the grace that God has given unto us, he will ask account from us. ஆனால் பூமியில் உள்ள எல்லா ஊழியர்களும் அங்கே போய் அவரோடு நிற்பதில்லை. Therefore, all the ministers of this earth will not stand with him there. யார் நிற்க போகிறார்கள் என்பது இனிமேதான் நான் சொல்ல போகிறேன். Now only I am going to say, who are the ones going to stand with him? அவரோடு கூட நிற்க வேண்டுமானால், If you want to stand with him, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு என்ன சொன்னார்? what did Jesus say? According to the gospel, according to John, தன்னுடைய ஊழியர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? what did he say about his ministers? தனக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? What did he say about the people who serve him? யோவான் 12:26 பார்க்கும் பொழுது, When you come to John the gospel, chapter 12, verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். If any man serve me, let him follow me. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். Where I am, there shall also my servant be. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நான் சீயோன் மலையில் இருக்கிறேன், எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னோடு கூட சீயோன் மலையில் அவனும் நிற்பான். I am on the Mount Zion, therefore he will also be with me on Mount Zion. சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறோம், ஒரு பெரும் திரள் இரக்கமுள்ள ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். We see on the Mount Zion the Lamb and a group of the number. இவர் எப்படி ஆட்டுக்குட்டியானவராய் தன்னை மாற்றிக்கொண்டார்? How he changed himself as a lamb மனிதனை நேசித்து, to love the man, சபையை நேசித்து, loving the church, மணவாட்டியை நேசித்து, loving the bride. அதற்காக தன்னை ஆட்டுக்குட்டி போல தன்னை மாற்றிக்கொண்டார். He changed himself for that sake as a lamb. ஆனபடியால் அந்த சீயோன் மலையிலே அந்த மணவாளனோடு ஒரு ஆள் போய் நிற்க வேண்டுமானால் அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் மணவாட்டியாய் மாறினால் மாத்திரமே அந்த ஸ்தானத்தில் போய் நிற்க இயலும். Therefore, if we have to go and stand with the bridegroom on that Mount Zion, whatever may be the number, they have to stand as a bride before him. இல்ல நானும் வந்து நிப்பேன்னு யாரும் போய் நிக்க முடியாது. You can't say, I will also go and stand there. சென்னையில ஒரு கல்யாணம் நடந்தது. There was a wedding in Chennai. ஒரு பையன் போய் ஒரு பெண்ணை பெண் கேட்டிருக்கிறான். A groom went and asked for the அவனுக்கு அந்த groom. பெண்ணை ரொம்ப பிடித்து போய்விட்டது. He liked the bride very much, ஆனால் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. but the family did not accept. ஆனால் இவனுக்கோ அந்த பெண்ணை கல்யாணம் செய்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை. He had a great desire somehow to get married to her. ஆனபடியால் என்ன செய்தான்? எப்படியாவது விவாகம் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துவிட்டது. Somehow I must marry her, that was his desire. இந்த கேப்ல அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் கிடைத்து விட்டது. In the midst of that gap time, they found another groom for that girl. அதற்கு அந்த பெண்ணுக்கு அந்த விவாக நேரம் எல்லாம் குறித்து விவாகம் ஆயத்தமாகி விட்டது. They fixed the time for wedding, everything is getting ready. ஒரு குறிக்கப்பட்ட நாள்ல ஃபெய்த் ஹோம்ல விவாகம் தொடங்குகிறது. An appointed day in the faith home, the marriage is getting started. இப்பொழுது பெண் அழைத்து கொண்டு வர வேண்டிய ஒரு நேரம். Thus now is the time the bride has to come with the procession. இப்பொழுது பையன் வந்து உள்ளே உட்கார்ந்தாகி விட்டது. Already the groom is seated here. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கல்யாண வீட்டு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் உள்ள வந்தது. At that moment there's another big group is entering into the faith home. அவங்க உள்ள வந்துட்டு coming in, எங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே, இங்க எங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் வந்து நிக்கறான். 100 people have come and said, our friend is getting married, it is the marriage of our friend. அவங்க வந்து பார்த்தா பொண்ணு பேரு ஒரே பேரு, பையன் பேரு ரெண்டு வெவ்வேறு பேரு. The bride's name is the same, the groom names are two different ones. இவனா ஒரு தலையா நேசித்து அந்த கல்யாணத்தை அவங்க ஒத்துக்கல. ஆனா இவனா ஒரு குழப்பத்துல இவனும் கார்டு அடிச்சு எனக்கு இத்தனாம் தேதி கல்யாணம்னு இதே டேட்டா போட்டு வந்து நிக்கிறான். You know, this groom louder from his side, one side love alone. With that he printed the card with getting married to her, saying he's getting married to her, and he has come there. இந்த நேரத்துல ஒரிஜினல் மாப்பிள்ளையோட கூட்டம் ரொம்ப கூடிடுச்சு. Now the crowd for the original groom is more. இப்ப மணவாட்டி உள்ள வர நேரம், பாட்டு தொடங்குற நேரம். Now the time is to start the bride's procession and the song. அப்பதான் போய் சொன்னாங்க, தம்பி நீ இப்படி ஏமாத்துறியே இல்ல ஏமாந்துட்டியா? உனக்கு ஆசை இருக்கு, ஆனா இங்க உனக்கு வாய்ப்பு இல்ல. They asked him a question, did you deceive or get deceived? You have a desire, but there is no chance. அப்பதான் அந்த நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, இவன் வந்து பொண்ணை பார்த்தாங்க,
ஆனா இவனை யாருக்கும் பிடிக்கல, இவனுக்கு பொண்ணு மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. இவன் அந்த குழப்பத்துல இப்படி ஒரு கார்டு அடிச்சுட்டு வந்துட்டான். Then alone people explained and told him, he came to ask this girl as a bride, but he liked it, nobody else liked him. Therefore, with the desire, he printed a card and come here. பரலோகத்துக்கு போகலான்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது நல்லது, எல்லாரும் போகணும்னு சிந்திக்கிறது நல்லது. கார்டு கூட அடிச்சிட்டு நாங்க தான் மணவாட்டி என்று சொல்லலாம், மணவாளன் என்று சொல்லலாம். கல்யாணம் அன்னைக்கு தான் தெரியும். It is all of us have a desire to go to heaven, to be with the Lord. That's a great desire. Even he may print the card saying, I am the bride, we are the bride. But you will know only on the day of நீ wedding. அங்க போய் சீயோன் மலையில் நிற்க வேண்டுமானால் இங்கே நீ ஆட்டுக்குட்டியாக மாறி இருக்க வேண்டியது அவசியம். If you have to stand as a lamp on the Mount Zion, even on this earth itself, you should have become like a lamb. அவர் ஆட்டுக்குட்டியானவராக தன்னை வெளிப்படுத்தி அங்கே நின்றார். He who showed himself as a lamp and he stood over there. அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை அவரோடு கூட நான் நிற்க கண்டேன் என்று தெளிவாக யோவான் கண்களை திறந்து மனக்கண்களினால் பரலோகத்திலே போய் பார்த்துவிட்டு எழுதுகிற ஒரு வசனம். John opened his eyes of understanding, so openly seen and written, saying, looked and lo, a lamp stood on the Mount Zion, and with him 140 and 44,000 having his father's name written in their foreheads. அப்ப இயேசு கிறிஸ்து இறந்ததிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு ஆகிவிட்டது. 2000க்கு மேலான அதிக வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த 144,000 ஊழியர்கள் வரவில்லையா, இல்ல பெந்தேகோஸ்துல சிபிஎம்ல தான் வரவில்லையா, இவங்க மட்டும்தான் இன்னும் எத்தனை வருஷம் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறார்கள். Immediately people are questioning, saying, 2000 years ago Jesus died, so many years have passed, 20 centuries have crossed. Have he not prepared that 144,000? Or in CPM, has he not prepared 144,000 servants of God? சர்ச் ஹிஸ்டரியை நீ போய் படித்து பாரு. Go and study the church history. எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. It's clearly written there. அப்போஸ்தல காலங்களிலேயே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போய் விட்டார்கள். Even at the apostolic time, people were scattered. அதற்கு பின்பு சபை ஓரளவு வளர்ச்சி அடைந்தது. Again, the church started growing to a certain extent. மறுபடியும் இந்த பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்களினாலே சபை சீரழிய, இல்லாவிட்டால் சபை குழப்பமடைந்து ஜனங்கள் இன்னும் சிதறடிக்கப்பட்டு போய் விட்டார்கள். Again, because of the tormenting of the wicked spirit, the church was scattered. Again, the people were scattered. சபையினுடைய இருண்ட காலம் போல ரட்சிப்பற்ற ஜனங்களாக இந்த பூமி நிரப்பப்பட்டு விட்டது. It was a dark period for the church, people without the salvation. The earth was filled. ஆனாலும் அநேக இடங்களிலே ஆண்டவர் ஆவிக்குரியவருடைய கூட்டங்களை எழுப்பி ஜனங்களை அங்கங்கே சந்தித்துக் கொண்டே வந்தார். Yet Lord raises spiritual meetings here and there and meeting his people. ராஜ்யங்கள் கிறிஸ்தவத்தை நசுக்கின. Kingdoms were stamping the Christianity. சக்கரவர்த்திகள் தேசத்தின் கிறிஸ்தவர்களை அழித்து போட்டார்கள். Rulers were killing Christians. ஆனாலும் தேவன் அங்கும் இங்குமாக தன்னுடைய ஜனங்களை வைத்து பாதுகாத்து மறுபடியும் கிறிஸ்தவத்தை தழைத்தோங்க வைத்தார். Somehow Lord kept his people here and there and then made them come back to life again. 1904ஆம் ஆண்டிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலே சில சகோதரிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது உண்மையான அனுபவமானால் எங்களுக்கும் கிடைக்கட்டுமே என்று சொன்ன பொழுது 19ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டிலே ஆவியானவர் முதல் இறங்கினார் என்று சபை சரித்திரம் சொல்லுகிறது. When you read the church history, the people were gathered in the Los Angeles and they were reading Acts of the Apostle chapter 2 and they were crying for the same experiences. They also said they got the same experience. அருமையானவர்களே, நாங்கள் சொல்லுகிறது எங்கள் சபை ஊழியர்கள் மாத்திரமே இந்த 144,000 பேர் என்று நாங்கள் சொல்லுகிறது இல்லை. Beloved, we never say only our church servants of God alone count to this number of 144,000. ஆனால் அதே நேரத்திலே எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறது இல்லை. At the same time, all the servants of God, the Christianity will be in this number. I will never say that. நீங்கள் தொடர்ச்சியாக இன்னும் மீதியான கூட்டங்களுக்கு வாருங்கள். அதிலே இந்த வாழ்வின் அந்த முத்திரை போடப்பட்ட இல்லாவிட்டால் எழுதப்பட்ட அந்த 144,000 ஊழியர்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த ஸ்கேல்ல அந்த மெஷர்மென்ட்ல யார் வாழ்ந்தாலும் அந்த இடத்திலே வந்து நிற்பார்கள். Please attend the meetings further on, wherein we'll explain about this 144,000. If you come to their measurement in their scale,
you shall be part of it. நாமே ஊழியம் செய்து கொண்டு நம்மை நாமே அளந்து கொண்டு நம்மை நாமே நமக்கு ஒப்பிட்டு பேசுகிற நாம் புத்திமான்கள் அல்ல என்று பவுல் பேசுகிறார். St. Paul says, we do ministry according to our own whims and fancies, and we count ourselves and we measure ourselves. It is not wise unto us. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கு தங்களையே ஒப்பிட்டுக் கொண்டு திரிகிறவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனத்திலே பவுல் பேசுகிறார். St. Paul clearly says in 2 Corinthians chapter 10 verse 12, for they not make ourselves of the number, compare themselves, and some that commend themselves, and measuring themselves by themselves. அவரோடு நிற்க வேண்டிய ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? The servants of God who are to stand with him, who are they? அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள். They are the ones having the Father's name written on their foreheads. பிதாவின் நாமம் நெற்றியில் உள்ளவர்கள், அந்த ஊழியர்கள் மாத்திரமே அவரோடு கூட போய் நிற்கிற தகுதி உள்ளவர்கள். The servants of God who has the Father's name written on their foreheads alone qualify to stand before him. ஒரு சிலர் பிதாவை ஏற்றுக்கொள்கிறதில்லை. Some don't accept the Father. அவர்கள் இயேசுவின் நாமம் என்று ஒன்றை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். They cling on to the name of Jesus alone. ஒரு கூட்டத்தார் அந்த இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தாவியை நம்புகிறதில்லை. The group which says the name of Jesus do not believe the Holy Spirit. இன்னும் ஒரு கூட்டத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, பிதா ஒருவரே என்று யெகோவா சாட்சி என்று அதை பிடித்து தொங்கிக் கொள்ளுகிறார்கள். Another group does not accept Jesus. Rather they accept only the God, and Jehovah and say they are the Jehovah witnesses. தேவன் ஒருவரே, தேவன் திருத்தூதராக கிரியை செய்கிறவரும் அவரே. God is one and he is the one work with triune personality. இங்கே சொல்லி இருக்கிறது, Here it said, அவரோடு கூட நிற்கிறவர்கள் பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள். those who stand with him having his Father's name written in their forehead. இந்த நாமம் என்பது எதை காண்பிக்கிறது? Name refers to what? பிதாவினுடைய தெய்வீக தன்மையை, சுபாவத்தை காண்பிக்கிறது. It refers to the divine nature or the characters of the Father. முதலாம் சாமுவேல் 25 அதிகாரத்திலே தன்னுடைய புருஷனாகிய நாபாலை பற்றி அபிகாயில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவன் எப்படியோ, அவன் பேர் எப்படியோ, அவனும் அப்படியே இருக்கிறான். In First Chronicles 1 சாமுவேல் 25:25. 1 Samuel chapter 25 verse 25, he says how the name is, so the name person is. பிதா எப்படியோ அவருடைய கிரியைகளும் அப்படியே. How the Father is, so his works are. அதுபோல தேவன் எப்படியோ தேவனுடைய செயல்களும் அப்படியே. How God is and his works are the same. அந்த பிதாவின் நாமம் என்று சொல்லுகிறது பிதாவினுடைய கேரக்டர், சுபாவங்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும். Name of the Father refers to the characters of the Father. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பிதா என்று அழைக்கப்படாதிருங்கள். But scripture says, don't yourself let me called as fathers. அதனாலதான் நம்முடைய சபையில ஃபாதர்னு அழைக்கிறது இல்ல. That is why we never call anybody father. அவர் ஒருவரே பிதா. He is alone is the Father. ஆனால் ஊழியம் செய்கிற ஒரு மனிதனுடைய முதல் தகுதி என்ன? அவன் தன்னை பிதா போல தன்னை மாற்ற வேண்டும். The first qualification of the one who serves God is nothing but he must change like a father. இன்னும் நான் விளக்கமாக சொல்லுகிறேன். Clearly to say, ஒருவன் பிதா என்று சொன்னால் ஒரு 4 பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு 7 பிள்ளைக்கு தகப்பன், அந்த தகப்பனை நான் சொல்லவில்லை. if we say a father, he is the father of 2 or 4 or 7 children, that is not the father I refer to. 13 வயசுல குழந்தை பெத்துட்டா தாயின்னு சொல்லிடுறாங்க, அந்த தாயை சொல்லல. 20 வயசுல குழந்தை பெத்துட்டா அந்த தகப்பனை நான் சொல்லவில்லை. The mother begat a child at the year of 13, and I am not calling that mother as a mother. And the people call her as a mother. The father who delivers the child at the age of 20, I am not referring him as a father. அதே நேரத்தில் விவாகம் செய்யாத ஊழியர்கள் ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறார்களே, எல்லாரும் ஃபாதர் என்று இல்ல. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் விவாகம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஃபாதர்களாக மாறிவிட முடியுமா? Even there are so many unmarried people, they are called fathers, but there are so many unmarried people in the world. Can we call them, all of them, as fathers? அப்படி அல்ல பிரியமானவர்களே. It is not so. அவரோடு கூட நிற்க வேண்டியவர்கள் பிதாவின் நாமம், பிதாவின் சிந்தை, பிதாவின் எண்ணத்தை தங்களுடைய ஜீவியத்தில், நெற்றியில், எண்ணங்களில் கொண்டவர்கள். People who stand with him, they will have the name of the Father written on their forehead. The thoughts of the Father they will also have. பிதாவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know about the Father. நீங்கள் இங்கே அநேகர் எழுத்தின் பிரகாரமான பிதாக்களாக, தாய்மார்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். We are all seated here, many of you as literal fathers and mothers. உங்களுக்கே எவ்வளவோ தெய்வீக சுபாவங்கள் இருக்கிறது. You may have so many divine natures. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை, You have a care concerning your children. அவர்களை குறித்த ஒரு burden, You have a burden concerning your children. அவர்களுக்காகவே நீங்கள் உங்களையே தியாகம் செய்து விடுகிறீர்கள். You sacrifice yourself totally for their sake. அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி
எப்படி இருப்பார்? If so, how is the Father in heaven? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, When evil men, you know very well to give good gift to your children. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதைவிட மேன்மையான அந்த பிதா எவ்வளவு மேன்மையானவைகளை தருவார். How precious and great things this heavenly Father can grant to people. பிதாவின் சிந்தை இல்லாவிட்டால் பிதாவின் சுபாவம், பிதாவின் தன்மை என்கிற அந்த மேன்மையான குணசீலங்களை தங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்தி ஊழியம் செய்கிறார்களே, இவர்கள்தான் பிதாவின் நாமம் தரித்தவர்கள். They are the ones who have the mind of the Father, thinking of the Father, and have the name written on their forehead. They are the ones, they are standing with him. பிதாவை குறித்து நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to say in short about Father. ஒன்று, அவர் அன்புள்ளவர். First, he is loving. இரண்டாவது, அவர் மன்னிக்கிறவர். Secondly, he is forgiving. மூன்றாவது, மன்னித்த காரியத்தை மறக்கிறவர். Thirdly, he is able to forget that things which is forsaken. நான்காவது, அவர் சுமக்கிறவர். Fourthly, he carries. ஐந்தாவது, அவர் கொடுக்கிறவர். Fifthly, he gives. ஆறாவது, நன்மையான ஈவை எல்லாருக்கும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லாருக்கும் நன்மைகளை கொடுக்கிறவர். He gives good unto evil and to the good. இன்னும் ஒரு விதத்திலே சொல்ல போனால் பிதா பரிசுத்தம் உள்ளவர். One more, if we say Father is holy. பிரியமானவர்களே, பிதாவை குறித்து வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். You can explain about Father so many other things. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். Jesus is continuously glorifying his Father. அவரை நாம் நித்தியத்திலே போய் யுகா யுகமாக அந்த பிதாவின் முகத்தை தரிசித்து அவரை நாம் மகிமைப்படுத்த அவரை சேவிக்க போகிறோம். In the eternity we're going to see him face to face forever and ever, and we're going to glorify him. இந்த உலகத்திலே அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையிலே சேவை செய்கிறோம். இனிமேல் வருகிற காலங்களிலே அவருடைய முகத்தை பார்த்து சேவை செய்வோம் என்று வெளிப்படுத்தல் 22:4 நாம் வாசிக்க முடியும். In book of Revelation chapter 22 verse 4, we understand that we shall see him face to face, and he shall be in his name shall be in their foreheads. With that desire we are serving here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. புதிய ஏற்பாட்டு ஊழியம், பழைய ஏற்பாட்டு ஊழியம் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There is a great difference between New Testament ministry, Old Testament ministry. அதை அநேகருக்கு தெரியாது. Many do not know about that. அநேகருக்கு தெரிந்தாலும் அப்படி ஒரு ஊழியம் செய்ய இயலாது. Even if they know, it's not possible to do such a kind of ministry. புதிய ஏற்பாட்டு ஊழியத்தினுடைய முறைமையே இன்னைக்கு உள்ள ஊழியர்களிலே அநேகருக்கு தெரியவில்லை. Many do not know the order of the New Testament ministry. பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆரோனுடைய முறைமை, புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை. நான் அதை பிற்காலங்களிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். Later on I'll explain to you. The Old Testament ministry is the order of Moses. New Testament ministry is the order of Melchizedek. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, When we come to 2 Corinthians chapter 3, பழைய ஏற்பாட்டு ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். the Old Testament ministry is a ministry unto death. புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஜீவனை கொடுக்கும் ஊழியம். The New Testament ministry is a ministry which gives life. 7, 8, 9, 10 நீங்கள் இதை பார்க்க முடியும். You can read in verse from 7 to 10. பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். The ministry of the Old Testament is a glorious ministry, but it passes away. புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதிக மகிமையை கொடுக்கும் ஊழியம். But the New Testament ministry gives more glory. 9ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். The verse 9 ministry of the Old Testament is a condemnation ministry. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம். But the New Testament ministry is a ministry which gives righteousness. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு ஊழியம் சிறந்த மகிமைக்கு உரிய ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is clearly said the New Testament ministry is the glorious ministry. இதிலிருந்து புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் என்பவர்கள் ஒரு உன்னதமான வாழ்வை இந்த பூமியிலே பிதாவை போல வாழ்ந்து காட்டும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். From which we clearly understand the New Testament ministers are the one called to do the glorious ministry. அது கல்யாணம் கட்டி தான் பிதாவாய் மாறணும்னு அல்ல. Not by getting married they should become a father. இப்படி அநேகர் சொல்லுவது உண்டு. Many say so. அதுக்கு ஒரு கதை கூட எல்லாரும் சொல்லுவாங்க. Even they say story. ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போனானா, One man went ஒரு கடைக்கு போனானா, he went to a shop. செருப்பை இங்கே கலற்றி வைக்கணும்னு போட்டுருந்தானா. There it's written, put off your shoes. இவன் அன்னைக்கு செருப்பு போட்டு போல. That day he did not have a shoe. என்ன பண்றது? What to do? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. He doesn't know what to do. வீட்டுல போய் திரும்ப செருப்பு போட்டு வந்து இந்த இடத்துல கலத்திட்டு கடைக்கு போனானா. Again he went home, wore his shoes, came back and put off his shoes and went in. அதனால இதே போல தெளிவான அறிவற்ற அநேக ஒரு கூட்டங்களே கிறிஸ்தவ சமுதாயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. Even among the Christian society such kind of people are moving about. அவங்களுக்கு சில வசனங்கள் இருக்கிறது, அதை பிடித்துக் கொண்டு தொங்குகிறார்கள். அந்த கயிறு ஒரு நாள் அறுந்து போகும் என்று அவர்களுக்கு தெரியாது. They have some verses, they are holding on to it and clinging on to it.
one day that rope will be cut off. 1 தீமோத்தேயு 4:1 பிடித்துக்கொண்டு அவர்கள் தொங்குகிறார்கள். They hold on to 1 Timothy chapter 4 verse 1. என்ன வசனம் அது? What is it verse? அவர்கள் பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். They will speak differently. இவர்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள். They are liars in their conscience. இவர்கள் 2ஆம் வசனத்திலே சொல்றாங்க விவாகம் பண்ணாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அது தவறு என்று சொல்லுகிறார்கள். They say it is wrong to be forbidding to marry and it's obtained and means is wrong. செவ்வாய்க்கிழமை கூட எங்க சபையில ஒரு விவாகம் இருக்கிறது. Even on Tuesday we have a wedding in our church. உடன்குடியில ஒரு விவாகம் இருக்கிறது. There is a marriage in Udankudi. நாங்கள் விவாகம் செய்து கொடுக்கிறோம். We conduct marriage. ஆனால் பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவனுக்கு விவாகம் அவசியம் இல்லை. But the man who has the name written on the forehead, there is no necessity for him to get married. ஆண்டவரோடு நிற்க ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டி பிதாவாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தன்னுடைய சிந்தையிலே பிதாவாய் மாறினால் போதுமானது. In order to stand with the Lord, it is sufficient. In his mind, he has become a father, rather a literal father. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் நூதன சீசன் என்று பேசுகிறார்கள். They say the man who doesn't know how to take care of his own family is an innovative disciple. ஆயிரக்கணக்கான குடும்பங்களை விசாரித்து நடத்தி கொண்டு வருகிறோம். Now we are carrying about thousands of families. நான் அதை குறித்து உங்களுக்கு பின்பாக பேசுகிறேன். Later I'll talk to you about it. பிரியமானவர்களே, பிதாவின் நாமம் நம்முடைய நெற்றியிலே அவசியப்படுகிறது. Beloved, the Father's name is essential on our forehead. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் அவரோடு கூட நிற்க வேண்டுமானால் பிதாவின் நாமம் அவனுடைய நெற்றியிலே தேவை, சிந்தையிலே, எண்ணங்களில் தேவை. If a New Testament servant of God has to stand with him on the Mount Zion, he has to have in his mind the name of the Father. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தன்னுடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். According to John Gospel chapter 3 verse 16, he loved so much in this world and he gave his only begotten son. அவர் தன்னுடைய குமாரனை தந்தருளி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். He gave his only begotten son and revealed his love. யாத்திராகமம் 37 பார்க்கும் பொழுது அவர் மன்னிக்கிற ஒரு பிதாவாக இருந்தார். In Exodus chapter 37, he is a father who is forgiving. எபேசியர் 4:32 பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று சொன்னார். In Ephesians chapter 4 verse 32, as the Father forgiven you, please forgive the others. ஏசாயா 43:25 உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்தது மாத்திரமல்ல இனி நினையாமல் இருப்பேன், நான் அதை மறந்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Lord clearly says in Isaiah 43:25, I've not even remember your sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, அவரோடு கூட நிற்கிறவர்கள் அன்புள்ளவர்கள், அவரோடு கூட நிற்கிறவர்கள் மன்னிக்கிறவர்கள், மற்றவர்கள் தங்களுக்கு செய்த குற்றங்களை மறந்தவர்கள். Beloved, those who stand with him, they are the ones they'll forgive others. Not only that, they will also have love others. And finally, they will also forget the things they have forgiven. ஒரு தேவனுடைய பிள்ளை அவரோடு நிற்க வேண்டுமானால், புதிய ஏற்பாட்டு ஊழியன் அவரோடு கூட மகிமையிலே போய் நிற்க வேண்டுமானால் அவன் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். A servant of God, a child of God, if he has to stand with him on the Mount Zion, he has to have love within himself. அவனுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் மன்னிக்கிறவனாய் இருக்க வேண்டும். Whatever people do against him, he must be able to forgive him. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மன்னிக்கிறார்கள், ஆனபடினால் பாவிகள் நிலைத்திருக்கிறார்கள். Even today, Christians are forgiving others. That is why sinners are continuing. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் மற்றவன் செய்த தீங்கை மறந்துவிடக் கூடியவன். New Testament servant of God is the one he is able to forget the mistakes of the others. உபாகமம் 32:11-12 பார்க்கும் பொழுது அவர் கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை சுமக்கிறார். அதுதான் பிதாவின் சுபாவம். In Deuteronomy 32, as the eagle carried this young one, the father carry the young ones. ஒரு தேவனுடைய ஊழியன் என்று சொல்லுகிறவன் மற்றவர்களை சுமக்க கூடியவன். A New Testament servant of God is the one who bear the others. கலாத்தியர் 6:2 என்ன சொல்லுகிறது? What did Galatians 6:2 say? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். Bear ye one another's burdens and fulfill the law of Christ. அடுத்து பிதா கொடுக்க கூடியவர்.
Nextly, the father is one who gives. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்பும் பொழுது கேட்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Is he not said, wicked, know that you want to give good gifts to your children? Heavenly Father, does he not know to give the precious and the greater ones unto you? இதை மத்தேயு 7:11 இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அதிக நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அவர் பேசினார். The same thing he says in Matthew chapter 7. He says, is it not certain that he gives more goodness unto them? யாக்கோபு 1:17 என்ன சொல்லுகிறது? What did James 1:17 say? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. All the good gifts come from the heavenly Father. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அன்பு பாராட்டி இரக்கம் செய்கிற ஒரு தன்மை தான் பிதாவின் தன்மை. The nature of the Father is to do good unto all good ones, unto the wicked ones. ஒரு குடிகாரன் பாஸ்டர் பால் இருக்கும் பொழுது அடிக்கடி வந்து அவரிடத்துல காசு கேட்பானா. A drunkard is to come often to St. Paul, Pastor Paul, and ask him for money. அவன் வந்த உடனே இவர் ஏதாவது எடுத்து கொடுத்து விடுவாராம். Moment he comes, he'll give him something and send him இந்த away. கூட உள்ள ஊழியக்காரங்க இவ்வளவு வறுமை நேரத்திலயும் இவர் காசை கொடுத்துட்டாரேன்னு யோசிப்பாங்களாம். The co-workers immediately think, now we are in so much of poverty, why is he giving money like this? கொஞ்ச நேரத்துல இவங்க எங்கயாவது வெளியே போகும்போது பார்த்தா அவங்க தண்ணி அடிச்சிட்டு உருண்டு கிடப்பானா. After some time the co-workers go out and see, but the drunkard will be drinking and then he'll be falling somewhere. அடுத்த நாள் அவன் திரும்பி வந்து நிப்பானா. Again he'll come back next day. இவர் காசு எடுக்க போன உடனே பாஸ்டர் கொடுக்காதீங்க பாஸ்டர், அவனை குடிகாரனா ஆக்குறீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் தடுப்பாங்களாம். The brothers will go and tell pastor, don't give him money, you are making him a drunkard. கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு சொல்லி இருக்க, அதனால தான் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்து விட்டாராம். He said, whomsoever he asketh given to him, therefore I am giving. இது கொஞ்ச நாள் நீடித்தது. It was continuing for some days. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் ஃபைத்தோம்ல வந்து முழங்கால் போட்டுருந்தானா. After some days he came to the faith home and he was standing on his knees. ஐயோ நான் கோயில்ல காசு வாங்கிட்டு இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அழுது ரட்சிக்கப்பட்டானா. He said, oh, I've taken the money from the church and drunk like this, therefore he asked for the repentance, got the salvation. இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல, இவன் ரட்சிக்கப்பட்டானேன்னு சொல்லி. Now he's been saved, others don't know what to say. அப்ப அவர் சொன்னாராம், பாத்தியா நான் கொடுத்த 10 ரூபாய் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு பாத்தியா. Immediately he said, how much my 10 rupees has worked. கர்த்தர் அவனுக்கு கொடுக்க சொன்னாரு, இப்ப கொடுத்து கடைசில அவனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டாரு. God told me to give. By giving, God brought him back and made him sit at அவர் here. கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்காக பரிதபித்தார். Not only he gave, he interceded for him. எல்லாரும் அவன் குடிக்கிறான் தான் பார்த்தாங்க, அவன் ஏன் குடிய விட முடியாம தடுமாறுறாங்கறதை இவர் பார்த்தாரு. Everybody was saying only he was drinking, but he said why he is unable to give up that habit. அவனுடைய ஆத்துமா அழிகிறது எல்லாரும் பார்த்தாங்க, அவருடைய ஆத்துமா மீட்பை இவர் பார்த்தார். இவர்தான் பிதா. Everyone else saw his soul is getting destroyed, but he saw how to redeem his soul. He is the Father. ஏசாயா 43:15 படி அவர் பரிசுத்தர். According to Isaiah 43:15, he is the holy. இயேசுவோடு சீயோன் மலையில் நிற்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் பிதாவின் சிந்தை உள்ளவர்களாக, பிதாவின் செயல் உள்ளவர்களாக, பிதாவினுடைய செயல்பாடுகள் உள்ளவர்களாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். Those who stand with Jesus on the Mount Zion, the New Testament servants of God, they should have the mind of the Father, works of the Father, and reveal Father through their life. இவர்களுக்கு இருக்கிற மிகச் சிறந்த ஒரு மேன்மையான தன்மை என்ன? What is the great and precious nature of them? இந்த பிதாக்களுக்கு எல்லாரும் பிள்ளைகள். For this fathers, all of them are their children. என்றைக்கு இவர்கள் இந்த ஊழியத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்து இந்த பிதாவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ள தங்களை கழுத்தை நீட்டுகிறார்களோ அந்த நிமிடத்திலிருந்து இவர்கள் பிதாக்கள். The day they bowed their head, saying that they wanted to have the name of the Father in their foreheads and become the servant of God, from that day they are the fathers. ஒன்று பிதாவுக்கு சொந்தமானவர்கள். They belong to the Father. பிதாவின் சிந்தை உள்ளவர்கள். They have the mind of the Father. பிதாவை போல தியாகம் செய்கிறவர்கள். They also have sacrifice like Father. இன்னும் சொல்ல போனால் எல்லாரையும் பிள்ளைகளாக பார்க்கிற பிதாக்கள். They are the fathers looking everybody else as their own children. இந்த ஊழியத்திலே ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. In this ministry we have males and females. இந்த ஊழியத்திலே இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிள்ளைகள். ஏனென்றால் பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வருகிறார்கள். அப்படியானால் எல்லாரும் அவர்களுக்கு பிள்ளைகள். All the men and the women who are in this ministry, who are come into this ministry, they are the fathers. For them, all the children of God are their children. அதுக்கு பின்பு இவனுக்கு எப்படி யாரை போய் விவாகம் பண்ணுவது? Then where else they can go and get married? எல்லாரும் பிள்ளைகள். All of them their own children. பிள்ளைகளை போய் எவனாவது விவாகம் பண்ணுவானா? Will anyone get married to their own child? அப்படி அல்ல. It is not so. பிதாவின் சிந்தை வரும் பொழுது எல்லாரும் பிள்ளைகள். அவனுக்கு விவாகம் தேவையில்லை. விவாகம் செய்துதான் அவன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தாய் தகப்பன் என்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை. When he gets the mind of the Father,
all of them become his own children. Therefore, it is not necessary for him to get married to someone and beget a child and call himself a father. பின்மாறி போன பேதுரு பின்மாறி போனதானே தன்னுடைய அப்போஸ்தலர்களை தேடி அந்த திபேரியா கடற்கரையிலே இயேசு கடந்து வந்தார். Jesus came back to the shore, looking after, searching after the backslidden Peter and the backslidden disciples. அந்த இடத்திலே அவர் வந்து சொன்ன வார்த்தை என்ன? What did he say there? பிள்ளைகளே ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? Children, do you have anything to eat? அவர் அங்கே கரையிலே வந்து நின்று கொண்டிருந்தார். He was standing on the shore. அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை அதுதான். What did he say towards him? பிள்ளைகளே ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? Children, do you have anything to eat? ஆம், அவர் எல்லாரையும் பிள்ளைகளாக பார்க்கிறவர். He looked everybody as his children. அருமையானவர்களே, பிதாவின் சிந்தை உள்ளவர்கள் எல்லாரையும் பிள்ளைகளாக காண்கிறவர்கள். Beloved, those who have the mind of the Father see everyone else as their own children. அதுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். You can see John Gospel chapter 21 verse 5. ஒரு தேவனுடைய அவர் இயேசு விவாகம் செய்தவரா? Did Jesus marry? அப்படி அல்ல. It's not so. ஆனால் அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன். He is the only begotten son of the Father. அவர் இந்த பூமியிலே விவாகம் செய்து ஒரு பெரிய அவதாரம் எடுத்து ஒரு புராணத்தை எழுதும்படியாக வந்தவர் அல்ல. He did not come down on this earth incarnated as a man and to write a very long epic. அவர் ஒரு அவதார புருஷன் அல்ல. He is not an incarnated husband. இன்னைக்கு அநேக சொல்றார்கள் அவதார புருஷர்கள் பூமியில பலர் தோன்றியிருக்கிறார்கள். அப்படி அல்ல. வேதத்திலே இல்லாவிட்டால் நீங்கள் சமஸ்கிருதத்திலே படித்து பார்த்தால் ஒரே ஒரு அவதாரங்கள் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து. If many people say there are many incarnations in this world, but if you look at even Sanskrit scriptures, you can clearly understand there was only one incarnation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனபடியால் இந்த உலகத்திலே புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு தனி குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் ஆரோனுடைய முறைமையின்படி ஊழியத்துக்கு வந்தவர்களும் அல்ல. அவர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாமல் ஊழியத்துக்கு வந்து சிந்தையிலே பிதாக்களாய் ஜீவிக்கிறவர்கள். Therefore, those who come as the servants of God in the New Testament ministry, they did not come in the order of Moses. They are not come in the order of Aaron. They not come in the order of Aaron, and they have come in the order of New Testament ministry with having Father's mind. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்ப மறுபடியும் வெளிப்படுத்தல் 14:1 நாம் பார்க்கும் பொழுது, again when you come to book of Revelation chapter 14, சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் with on the Mount Zion lamb, அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த, with him those who have the Father's name written in their forehead. இது தமிழிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil it is written like that. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே குறிப்பாக மலையாளத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தையும் தரித்தவர்கள், இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானுடைய நாமத்தையும் தரித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But if you especially look at Malayalam translation, they also have the name of the lamb also written on their forehead. சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தையும் அவருடைய பிதாவின் நாமத்தையும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். Look, thy low lamp stood on the Mount Zion with him 144,000 having Father's name and the name of the lamb written in their forehead. இயேசு கிறிஸ்து முதலாவது ஆட்டுக்குட்டியானவராக தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக இந்த பூமியிலே மனிதனாய் வரும்பொழுது குமாரனாய் தன்னை வெளிப்படுத்தினார். Jesus first revealed himself as a lamb. When he came down on this earth, he showed himself as a son of God. இனிமேல் அவர் மகிமையிலே போய் சேரும் பொழுது ஆட்டுக்குட்டியானவராய் காணப்படுகிறார். Again when he goes back to the glory, he shall be found as a lamb. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சீயோன் மலையில் நிற்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க வேண்டுமானால் சிந்தையிலே பிதாக்களாய் மாறினவர்கள், செயலிலே பிதாக்களாய் மாறினவர்கள், வாழ்வில் பிதாக்களாய் மாறினவர்கள். Those who have to stand with the Lord on the Mount Zion, those who are the servants of God on the Mount Zion, they are the ones who have the mind of the Father, work like Father, leading life like Father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாரையும் விகற்பமான சிந்தையிலே பார்த்தால் அவனுக்கு இந்த ஊழியமே கிடையாது. If you look at anyone in different angle, this ministry is not for him. அப்பொழுது அவனுடைய தன்னுடைய ஒளியை வெளிச்சத்தை இழந்து விடுகிறான். Immediately he loses his light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாவது குமாரனுடைய நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த ஒரு கூட்டம். Secondly, this is a group
which has the name of the Son written on their foreheads. அப்படியானால் குமாரனுடைய சுபாவங்களை தரித்துக் கொண்டவர்கள். If so, he was the one who put on the nature of the Son. குமாரனுடைய சிந்தை, குமாரனுடைய எண்ணம், குமாரனுடைய சுபாவம் என்ன? What is the mind of the Son? What are the thoughts of the Son? What are the characters of the Son? இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான குணசீலங்கள் என்ன? What is the true nature of the Lord Jesus Christ? முதலாவது அது கீழ்ப்படிதல். First is obedience. எபிரேயர் 5:8 நாம் பார்க்கும் பொழுது When you see Hebrews 5:8, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். though through he learned obedience by the things which he suffered. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When you come to Philippians chapter 2, அவர் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிதலுக்கு கீழ் ஒப்பு கொடுத்தார். he submitted himself unto the death. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். He humbled himself unto the death and obeyed. இயேசுவினுடைய முதல் குணசீலமே கீழ்ப்படிதல். The first character of Jesus is obedience. இந்த உலகத்திலே நீ ராஜாவாய் போக முடியாது, ஒரு அடிமையாக போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, யார் இருக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது, என்னை அனுப்பும் நான் போகிறேன், அடிமையாக என்னையே நான் மாற்றிக் கொள்கிறேன், அந்த மனிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்தார். Who can go into this earth but not as a king but as a slave? Immediately he was the one who came forward, surrendered himself and said, Lord, lo I am, send me hitherto. He humbled himself and obeyed up to the death and surrendered. பல சபையை சேர்ந்த அன்பர்கள் நீங்கள் வந்திருக்கலாம். There are many members of the other churches might have come. உங்களுடைய ஊழியர்கள் குமாரனுடைய பிதாவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களா, இல்லாவிட்டால் குமாரனுடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் நிதானிக்கும்படியாக உங்களுக்கு முன்பாக இந்த வேத வசனங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. These scriptures are pointed to you and pointed before you to see whether you are servants of God in your respective churches. Do they have the minds of the Son or the minds of the Father? ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் குமாரனுடைய சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல். கேள்வி சிபிஎம்ல ஒரு வார்த்தை உண்டு, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். In CPM there is a proverb saying, obedience without questions. ஏன்? Why? எதற்கு? Why not? அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியமே There கிடையாது. is no need for all questions. போ என்றால் போணும், வா என்றால் வரணும். இந்த ரெண்டையும் மீறினவன் ஊழியத்தில் இருந்தாலும் ஊழியம் செய்ய மாட்டான். அவன் ஊழியத்துக்கு குழப்பவாதியாகத்தான் இருப்பான். If you say go, you must go. If you say come, you must come. If he is doing something else and asking a question, he is not fit for the ministry. புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய முதல் தகுதி, குமாரனுடைய தகுதி என்னன்னு சொன்னா கீழ்ப்படிதல். New Testament ministry's first qualification, the nature of sons, the first nature is obedience. இரண்டாவது எபிரேயர் 3:6 சொல்லப்பட்டது போல அவர் குமாரனாய் உண்மையுள்ளவராய் இருந்தார். As we read in Hebrews 3:6, as a son he was faithful. குமாரனுடைய சுபாவம் அவர் உண்மையுள்ளவர். The nature of a son was faithful. பணத்திலே உண்மையுள்ளவர், Faithful in ஊழியங்களிலே உண்மையுள்ளவர், faithful in ministry, பேச்சிலே உண்மையுள்ளவர், faithful in talk, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர், faithful in little, அநேகத்திலும் உண்மையுள்ளவர், faithful in more, உலக பொருளில் உண்மையுள்ளவர், faithful in the worldly things. வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையுள்ளவர், Even the matters belong to the others, he will be faithful. தேவனுடைய காரியத்தில் உண்மையுள்ளவர். He'll be faithful in the Lord's word. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலும் உண்மை குறைவு உள்ளவன் ஊழியன் அல்ல. Anyone is lacking the faithfulness in this world, he is not fit to be in the ministry. புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய இரண்டாவது அடையாளம் என்று சொல்கிறது உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். The second sign of the New Testament servant is faithfulness. எபிரேயர் 10:7 படி பார்க்கும் பொழுது When you read according to Hebrews 10:7, பிதாவின் சித்தம் செய்கிறவர், he does the will of the Father. அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. There's a body given. அந்த சரீரத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன். There he says, Lord, I come to do thy will, O God. உலகத்து மனுஷனுக்கு இந்த உலகத்துல சரீரம் கொடுக்கப்பட்டது அனுபவிக்க என்று எண்ணிக்கொள்கிறான். அப்படி அல்ல. இந்த சரீரம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நிறைவேறும்படியாக நான் இந்த சரீரத்தில் வந்தேன் என்று இயேசு சொன்னார். Today man is saying, this body is given in this world to enjoy this world. But it clearly says in the scripture, there is a body given unto me to do thy will, O God. இந்த சரீரம் விவாகம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களிலே சிக்கிக் கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட சரீரம் அல்ல. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், அது பிதாவின் சித்தம் செய்யும்படியாக மாத்திரமே அவனுக்கு அருளப்பட்ட சரீரம். The body given unto a servant of the New Testament is not to get married and beget children.
rather to have the name of the Father written in his forehead and have the mind of the Father in him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக மல்கியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Next when we read according to Malachi 3:17, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் கடாட்சிப்பேன். அதாவது ஒரு குமாரன் என்று சொல்லுகிறவன் அவன் பிதாவுக்கு இல்லாவிட்டால் தேவனுக்கு இல்லாவிட்டால் சபைக்கு அவன் ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அவன் இருக்க வேண்டும். According to Malachi 3:17 we read, he says that I will spare them as man spareth his own son and serveth him. Therefore, a servant of God according to New Testament ministry, ye should not come to get the ministry, rather you should come to serve the ministry. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் அவனுக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் வைக்கிறது இல்ல, அவன் மற்றவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். A New Testament servant of God should not have the servants to serve him, rather he should serve the others. இயேசு ஊழியம் செய்யும்படியாக வந்தார், ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை. Jesus came down to serve and not to get to be served. அடுத்து குமாரனுடைய சிந்தை என்ன தெரியுமா? Nextly about the mind of the son, சுயமே கிடையாது. there is no self in him. நான் போயிட்டு வர்றேன், நான் போறேன், நான் இருக்கிறேன், இந்த நான்கிற அந்த ஈகோ ப்ராப்ளம், அந்த தனிப்பட்ட சுயத்தின் ஆவி செத்து போயிருக்க வேண்டும். That individual self spirit should be dead, saying that I will do it, I shall go. யோவான் 8:42 According to John 8:42, நான் சுயமாய் வரவில்லை. I did not come of my own. யோவான் 12:49 According to 12:49 of John, நான் சுயமாய் பேசவில்லை. I did not speak of my own. யோவான் 5:30 5:30 of John, நான் சுயமாய் கிரியை செய்யவில்லை. I did not work of my own. குமாரனுடைய சிந்தை சுயமாய் எதையும் செய்வதில்லை. பிதா எதை செய்கிறாரோ எதை சொல்லுகிறாரோ அதையே செய்கிறவன். அதனால் தான் புதிய ஏற்பாட்டிலே ஊழியத்தின் அமைப்பு என்று சொல்லும் பொழுது சுயம் என்கிற இடத்துக்கு இடம் கிடையாது, நடத்திப்பு என்கிற வார்த்தைக்கு மாத்திரமே அங்கே இடம் உண்டு. Therefore the nature of the son, he will do everything not according to his own at all. That is why in the New Testament ministry nothing called own is there. இன்னைக்கு अनेகர் தான் இஷ்டத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. Today people are doing ministry according to their own whims and fancies. எங்களுடைய ஊழியங்கள்ல வந்தவர்கள் கூட சிலருக்கு இந்த சுயம்ங்கிறது அப்பப்ப தலை தூக்கிறது, அதனால வெளியே போறாங்க. அதனால இன்னைக்கு பெரிய அதிகமான பெண்டிகாஸ்ட் சர்ச் எல்லாம் உருவாகிட்டே வருது. Even the ministers who come into our church, because that self is coming out, they go out. Therefore there are so many Pentecostal ministries are withering. சுயம் வரும், உடனே அத முளையிலே கிள்ளின். The self will come. Even in the beginning itself, we should not build the nut. ஊழியத்துல கூட உனக்கு சுயம் வேலை செய்யக்கூடாது. நான் போறேன், நான் செய்யறேன், அந்த வார்த்தையே இருக்க கூடாது. போனா போ, இல்லனா ஒரு வாரத்துல உட்காரு. Even in the ministry, you should not say, I can do it, I will do it. If they say go, go. Otherwise, be seated. ஒரு நாள் பாஸ்டர் பால் அவர்கள் இருக்கும் பொழுது, Once when Pastor was alive, பாஸ்டர் பால் அவர்கள் இருக்கும் பொழுது, when Pastor Paul was alive, அப்பொழுது அவரோடு கூட இன்னொரு ஊழியரும் இருந்தார். there was a co-worker with him. ஆனால் அவருக்கு அந்த நாட்களில பயங்கர எதிர்ப்பின் காலங்கள். That was a period of resistance. அப்படினால் ஒரு கூட்டத்தார் அவரை வஞ்சித்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அடிக்க முற்பட்டார்கள். Therefore, some people somehow wanted to bring him out naively and beat him up. அப்படினால் ஒரு கூட்டத்தார் திடீரென்று விசுவாச வீட்டுக்கு வந்தார்கள். Therefore, suddenly one group came to the faith home. ஐயா, எங்க வீட்டுல ஒருத்தங்க ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, யாராவது தயவு செய்து நீங்க வந்து ஜெபிச்சிட்டீங்கன்னா சுகம் கிடைச்சிரும். Pastor, one of our family members very sick. If you come, one of you come and pray, it will be good for us. அப்ப பாஸ்டர் பால் அவர்கள் அப்படியே ஜெபத்துல கண்ணை மூடினார். Pastor Paul was praying immediately and closing his eyes. சரி, நீங்க போங்க, நாங்க ஜெபிக்கிறோம் சொன்னார். He said, you go, we will pray for you. உடனே கூட உள்ள ஊழியர் சொன்னாரு, A co-worker said, வியாதியா இருக்கான்னு சொல்றாங்க, நம்ம இப்ப போய் ஜெபிக்கலன்னா என்ன ஊழியம்? Immediately he was saying, now they are calling us for the sick. If we don't go and pray now, what is this ministry? இல்ல நம்ம போகணும்னு சொன்னாங்க. They said that we should go. இல்ல நான் வரல, இப்ப போறபடி எனக்கு ஏவுதல் கிடைக்கலன்னு பாஸ்டர் சொன்னார். Pastor Paul said, now I'm not coming. I've not got the urge to go. உடனே இவர் சொன்னார், அப்ப நான் போய் ஜெபிச்சிட்டு வரேன். Then the co-worker said, I will go and pray. ரைட், நீ போயிட்டு வந்துட்டாரு. He said, okay, you can go. இவங்க கூட்டு கொண்டு போய் ஒரு குறிக்கப்பட்ட ரோட்ல போட்டு சரி அடி அடிச்சாங்க. They've taken him to a particular street and beat him up nicely. அவங்களுக்கு இவர் யாரு பாஸ்டர் பால் யாருன்னு தெரியாது. உன் கூட வர்ற ஆளு பாஸ்டர் பால் தான் வருவாரு, சாத்துன்னு சொல்லணும்னு அனுப்பினாங்க.
Because what they told him earlier, the person who will come to pray for you will be Pastor Paul. So beat him up nicely. That's what they told him. சரியா அடி வாங்கி கொஞ்ச நேரத்துல ஜிப்பா கிழிந்து அவர் அங்க வந்து சேர்ந்தார். Again he got so much of beating up that co-worker came back, told him. என்னாச்சு புதிய ஆத்மா என்ன ஆச்சுன்னு கேட்டார். What happened to the new soul? ஐயோ நான் புதிய ஆத்மாவும் பார்க்கல ஒருத்தனையும் பார்க்கல என்னை இப்படி அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னார். I have not seen the new soul or none, but people beat me like this. பேசாம இருன்னு சொன்னார். He said, don't speak anything. அதுக்கு பின்பு அந்த அனுப்புன ஆளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அடிபட்டது பாஸ்டர் பால் அல்லன்னு. After that, the sender came to know the person who was beaten up is not Pastor Paul. ஆள் தெரியாம அடிச்சிட்டாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சது. Unknowingly they have beaten up the other person. அதே ஆள் திரும்பவும் வேற ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு நீங்க அந்த ஆள் ஃபெய்த்தை மூட்டு வர மாட்டான் நீங்க ஃபெய்த்தம்லயே போய் அடிங்கன்னு சொல்லி அனுப்புனானா. They sent another group saying that pastor will never come out of the faith home. You beat him up in faith home itself. அந்த குரூப் புறப்பட்டு வந்தது. That group set out and came. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபெய்த் ஹோம்ல இருந்தாங்க. Now only two brothers are there in faith home. அப்ப பாஸ்டர் பால் சொன்னாராம் என்னை ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க முடியாத ஆண்டவர் ஏவுறாரு வா போலாமான்னு கேட்டாராம். And that's the time Pastor Paul asked his co-worker, Lord is urging me to go and pray and visit a particular house. Shall we go? அவர் சொன்னாரு நான் வரவே மாட்டேன். And the other co-worker said, I will not come. நீங்க வேணா போங்க நான் ஃபெய்த் ஹோம்லயே இருக்கேன். If you want, you can go. I will be in faith home. நான் ஒரு ட்ரிப் அடிபட்டது போதும். It's enough. I've suffered once. அப்ப நீ இருன்ட்டு அவர் போயிட்டாராம். Then he said, you be here, I go. இவர் போய் ஒரு 10 நிமிஷத்துல அந்த குரூப் அடுத்த குரூப் உள்ள வந்துருச்சு. After he left, within 10 minutes, the next group entered faith home. உள்ள புகுந்து இவர்தான் பாஸ்டர் பால் நினைச்சு அது வேற குரூப். ஏன்னா முதல் குரூப் தப்பா அடிச்சிட்டான் இல்லையா அதனால இன்னொரு குரூப் அடிச்சிருக்கான். இவன் வந்து நேரா ஃபெய்த் ஹோம்ல புகுந்து இவர சரி அடி அடிச்சிட்டு போயிட்டாங்க. The next group which came, he does not know this was the man who was beaten up on the street, so they beat him this thinking that he is Pastor Paul and beat him so nicely. இப்போ என்ன நடந்தது? What happened? பாஸ்டர் பால் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாரு. After an hour, Pastor Paul returned. இப்போ திரும்பவும் ஜிப்பாலாம் கிழிச்சு ரத்த குறையா அவர் உட்கார்ந்திருந்தார். Again he seated with a torn jibba. என்னன்னு கேட்டாரு. He asked him what அப்ப happened. சொன்னாரு ஊழியன்னு வெளிய போனாலும் அடிக்கிறான் ஊழியன் உள்ள இருந்தாலும் அடிக்கிறான். Saying ministry if I go I get beaten up. Saying ministry if I'm seated inside the faith home I get beaten up. அப்போது அவர் சொன்னாராம் ஊழியன்னு உள்ள இருந்தாலும் அடிக்க மாட்டான் ஊழியன்னு வெளிய இருந்தாலும் அடிக்க மாட்டான் நீ கீழ்ப்படியாம நடந்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா நீ எங்க இருந்தாலும் உன்னை அடிப்பான். Without obedience, wherever you are, you shall be beaten up. You will not be beaten up just because of ministry or not. ஊழியத்துக்கு வந்த பின்பு வீட்ல இருந்து கால் எடுத்து வெளிய வைக்கும்போது சுயம் அத கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு உள்ள வரணும். The moment you step out from your house for the ministry, saying are you entering into the ministry, you must bury that self. உனக்கு அறிவு இருக்கும். You might have knowledge. டேலண்ட்ஸ் இருக்கும். You might have talents. பெரிய பெரிய திறமைகள் இருக்கும். You might have big talents. நீ ஒருவேளை ஸ்கில்ஃபுல் பர்சனா You இருக்கலாம். might be a skilled person. இதெல்லாம் இங்க உதவாது. It will not make any use here. இதெல்லாம் இங்க வேலையே செய்யாது. It will not work here at all. போணும் வானா வரணும். அதான் புதிய ஏற்பாட்டு ஊழியன். பரலோகத்திலிருந்து பிதாவுக்கு சமமா இருப்பதை விட்டு இறங்கி வானா வந்தார். பாடுபடனா பட்டார். சிலுவையில சுமக்கணும்னா சுமந்தார். கல்லறையில கிடக்கணும்னா கிடந்தார். உயிரோடு எழுப்பப்பட்டு பிதாவின் சிங்காசனத்துக்கு போய் சேர்ந்தார். Go, come. As the son was equivalent to the father, without even thinking of the status, he told him, sent him, made him suffer, and buried and resurrected. ஒரு ஊழியன் தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருக்க வேண்டும். A servant of God must be able to surrender himself. 1 தீமோத்தேயு 2:6 படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நாம் நற்கிரியைகளிலே நாம் தேர்ந்தவர்களாய் மாறும்படியாக அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். According to 1 Timothy chapter 2 verse 6, he gives him himself நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். He gave himself as a ransom for all of us to be testified in due time. அருமையானவர்களே தன்னை ஒப்புக் கொடுப்பதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியன் கிறிஸ்துவினுடைய சுபாவம். Christ's nature and the nature of the servant of the New Testament ministry is to surrender himself. கடைசியாக குமாரனுடைய சிந்தை சிலுவை சுமப்பது, சிலுவையிலே அடிபடுவது, சிலுவையிலே ஜீவனை விடுவது. அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய அழகு. Finally, the nature of the son is to be crucified on the cross, dying on the cross, and that is what is the nature of the New Testament servant of God. மத்தேயு 10:38 படி சிலுவையை எடுக்க வேண்டும். According to Matthew 10:38, he must take the cross. லூக்கா 14:24 படி சிலுவையை சுமக்க வேண்டும். According to Luke's Gospel 14:24, he must carry this cross. மத்தேயு 27:22 படி சிலுவையிலே அறையப்பட வேண்டும். Matthew 27:22, he must be crucified on the cross. எபிரேயர் 2:3 படி சிலுவையை சகிக்க வேண்டும். As per Hebrews 2:2, he must endure the cross. பிலிப்பியர் 2:8 படி சிலுவையிலே மரிக்க வேண்டும். According to Philippians 2:8, he must die on the cross. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது சிலுவை இல்லாமல் இல்லை.
Without the cross, there is no New Testament ministry. இந்த ஊழியத்திலே சிலுவை உண்டு, பாடுகள் உண்டு, சிலுவையிலே அறையப்படுதல் உண்டு, ரத்தம் சிந்துதல் உண்டு. ஆனால் இந்த சிலுவையை விட்டு நீ ஓடக்கூடாது. இந்த சிலுவையிலேயே உன் ஜீவன் போனால்தான் நீ சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுவாய். In this ministry, you will have cross, you will have suffering, you will have been crucified, you will die on the cross, and then only, if only you die on the cross, you will have the glorious throne. சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரை நிற்க கண்டேன். I have seen the Lamb standing on the Mount Zion. அவரோடு கூட நிற்கிற 144,000 பேரை நான் கண்டேன். With him 144,000. அவர்களில் நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது. Having his father's name written in their forehead. இயேசுவின் நாமம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. They have been written in the names of the Father. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் பிதாவின் சிந்தையும் குமாரனுடைய சிந்தையும் உள்ளவனாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். A New Testament servant should have the mind of the Father and the mind of the Son. ஜனத்துக்காக பாடுபடுவது, ஜனத்துக்காக தகப்பனாய் செயல்படுவது. Suffer for the sake of people and suffer and work for the people. இந்த பெயர் அங்கே நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. This name is written on their forehead. அருமையானவர்களே, நம் எல்லாருடைய நெற்றியிலும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. Beloved, in all our foreheads, the names of the Father is written. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன புத்தகத்திலே உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். They cried in the Old Testament saying, thy name has been written on our forehead. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. In 2 Chronicles chapter 7:24, my people whose forehead my name is being written. அந்த நாமம் அல்ல. Not that name. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியருடைய நெற்றியிலே இருப்பது என்ன? What is that in the forehead of the New Testament servants of God? அருமையான நண்பனே, அருமையான சகோதரனே, அருமையான ஊழியர்களே, உங்களுடைய நெற்றி எப்படி இருக்கிறது? Beloved brother, beloved people, beloved children of God, beloved servants of God, what is written in your forehead? உன்னுடைய நெற்றியிலே என்ன நாமம் எழுதப்பட்டிருக்கிறது? What is the name written on your forehead? வெளிப்படுத்தல் 17:5 பார்க்கும் பொழுது, When you look at Revelation 17:5, வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்ற வார்த்தை நெற்றியிலே எழுதப்பட்ட ஒரு பெண்ணை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. there you see a name written on their forehead saying, mother of harlots and abominations of the earth. இப்படிப்பட்ட ஒரு நாமத்தை கொண்டு வைத்துக்கொண்டு நீ எந்த ஊழியம் செய்தாலும் அங்கீகரிக்கப்படாது. With this kind of a name, whatever ministry you do, that shall not be accepted. சிந்தையிலே, நினைவுகளிலே, எண்ணங்களிலே வேசித்தனங்களும் அருவருப்புகளும் வைத்துக்கொண்டு ஊழியம் செய்தால் சியோன் மலையில் வந்து நிற்க இயலாது. In your mind, in your thoughts, if you have abominable thoughts or the thoughts of harlot, you will not be there. பழைய ஏற்பாட்டிலேயே ஊழியனுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற நெற்றி பட்டம் அவன் நெற்றியில கட்டி வச்சிருந்தாங்க. Even in the Old Testament, there was a tag tied on his forehead saying, holiness unto the Lord. அவன் அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துல வரும் பொழுது இந்த ஜனங்க அப்படி பார்த்தாங்கன்னா அவனுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம். When he comes out from the most holy place to the holy place, when people are looking at the priest, on his forehead you can see holiness unto the Lord. ஆனா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இந்த Dress மாத்திட்டு நார்மல் சிவில் Dressக்கு வந்துருவாரு. இந்த நெத்தியில ஒண்ணுமே இருக்காது. When he comes home, he'll change the dress, nothing will be there on his forehead. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் அப்படி அல்ல. அவர்களுடைய நெற்றியில ஒரு நெற்றி பட்டம் கட்டி அது அந்தந்த நேரத்தில் எடுக்கிறது அல்ல. நெற்றியிலேயே அந்த பிதாவின் நாமமும் குமாரனின் நாமமும் எழுதப்பட்டிருந்தது. But on the New Testament servant, in his forehead it is not so. He wears it and puts it off. Rather, it is written on his forehead. அது பரிசுத்த கிரீடம், அது ஒரு பொற்பட்டம் என்று பழைய ஏற்பாட்டிலேயே சுட்டிக்காட்டப்பட்டது. Even in the Old Testament it is said, it's a holy grid and a holy crown. பழைய ஏற்பாட்டு ஊழியனே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற சிந்தையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே நிழலாக அங்கே சொல்லி இருந்தார். நிஜமாக புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். Even in the Old Testament, God has said it in a shadow form, saying that the servant of God must have the holiness on his forehead. Therefore, in the reality, the New Testament servants of God have to live. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க கண்டேன். I saw them standing with the Lamb of God. கர்த்தரோடு போய் நிற்கணும்னா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். What is a great blessedness to stand with the Lord. ஆண்டவரோடு நிற்க வேண்டுமானால் அவரோடு கூட ஒரு மனம் உள்ளவர்கள் தான் அங்கே நிற்க முடியும். If you have to stand with the Lord,
Those who have one mind with him alone can stand with him. அவன் பார்த்த பொழுது ஒரு பெரும் திரள் கூட்டம் நின்றது போல இருந்தது. ஆனால் அங்கே ஒரு மணவாட்டி தான் நின்று கொண்டிருந்தார். When he saw a big crowd of people, but only one bride was standing. உன்னத பாட்டு 6:9 பார்க்கும் பொழுது என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி, ஆனால் கன்னியருக்கு தொகை இல்லை, மறுமனையாட்டிகளுக்கு ஒரு தொகை உண்டு, ராஜஸ்திரிகளுக்கு ஒரு தொகை உண்டு. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி, ஒரு கூட்டத்தை தான் அது காண்பிக்கிறது. In Song of Solomon, chapter 6 verse 9, my dove, man undefiled is but one. She is the only one, her mother. But there is no numbers for queen and concubines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோவான் 17 அதிகாரம் 21, 22, 23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒருமைப்பாட்டை ஒன்னஸை குறித்து என்ன பேசினார்? What did the Lord talks about in John's Gospel chapter 13 verse 22? யோவான் 17 அதிகாரம் John the Gospel chapter 17 21, 22, 23 நாம் பார்க்கும் பொழுது we look at verse 21 to 23. அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாய் இருக்க வேண்டும். They all must be one in us. அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். Therefore I beseech unto நாம் you, ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். as we are one, they must be one. 23 வசனத்திலே ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்று அவர் பேசுகிறார். In 30 verse 23 he says they shall be one in 17:23 ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள். They are the ones who perfected in unity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, சீயோன் மலையில் அவரோடு கூட நிற்க வேண்டுமானால் பிதாவோடும் குமாரனோடும் இல்லாவிட்டால் எல்லா ஊழியர்களோடும் ஒரு மனமுள்ளவர்கள் மாத்திரமே அங்கே நிற்க இயலும். Beloved, if you want to stand with the Lord on the Mount Zion, he has to have the oneness with the Lord, with the others, with the servants of God. தேவனோடு ஐக்கியம், Fellowship with God, குமாரனோடு ஐக்கியம், fellowship with Son, எல்லாரோடும் ஐக்கியம். fellowship with everyone. இதை யோவான் இன்னொரு இடத்திலே பேசும் பொழுது And John says about it the same thing. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். Our fellowship is with Father and Son. Therefore we beseech you that ye may have your fellowship with us. ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் நிற்க வேண்டுமானால் அவன் ஆட்டுக்குட்டியானவரோடும் அவன் ஒருமித்து இருக்க வேண்டும், உடன் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளோடும் அவன் ஒருமித்து இருக்க வேண்டும். If the servant of God has to stand with the lamb on the Mount Zion, he must be one with the lamb, and also with the other lambs he must have one with them. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியோடு நிற்கிறது ஒரு பெரும் திரள் ஆட்டுக்குட்டிகள் கூட்டமே. Because there is a big crowd, the flock is standing together with the lamb. சத்தமிட்டு பேசுகிறது மாத்திரமல்ல, உலகத்திலே சத்தத்தை உயர்த்தி சண்டை போட்டு கூக்குரல் போட்டு தன்னுடைய சத்தத்தை வீதியிலே கேட்க பண்ணுகிறவன் ஊழியன் அல்ல. Servant is not the one who speak with a loud voice, made his voice heard, seen on the streets. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture அவர் say? தன் சத்தத்தை உயர்த்த மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தம் வீதியிலே கேட்க பண்ணப்பட மாட்டாது. அவர்தான் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. He shall not make noise, he shall not make his noise heard on the street, and he is the lamb, Lord Jesus Christ. என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும், Lord knows about me. எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறது. We have good fellowship between me and my Father. என்னை பத்தி நல்ல ஆண்டவருக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். நீ மத்தவங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறவன்னு எல்லாருக்கும் தெரியும். I know my God knows me very well, but everybody knows that you fight with everybody. ஒரு சிலர் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் சொல்றாங்க. இங்க இருக்கிறவன்ட்ட நீ ஐக்கியத்தை உண்டு பண்ணி காண்பி. Many say, Lord knows everything, Lord knows everything. But show your fellowship with the others here. இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு கொம்பு கிடையாது, இல்லனா எல்லாம் முட்டி முட்டி அங்க மலையில இருந்து அவ்வளவு கீழ விழுந்து செத்து போகும். These lambs have no horns, otherwise they'll fight against each other and fall from the mountain. இது சத்தமிடாத ஆட்டுக்குட்டி. அதனால அங்க நிக்கிறவங்க எல்லாருமே ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள். It doesn't make any noise, therefore they're all perfected in oneness. நான் வந்து கிட்ட நிக்கிறேன், நிக்க முடியாது. You can't say I can stand nearby and stand. என்னை அங்க தள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்றது இல்ல. You can't say they push me out. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. There is nothing like that. பேதுரு பிரசங்கம் பண்ண எழும்பி நின்றார். When Peter stood to preach, 11 அப்போஸ்தலர்கள் கூட எழும்பி நின்றார்கள். all the 11 disciples stood with him. ஒருத்தனும் ஒரு வார்த்தை பேசல. Not even one spoke a word. பேதுரு பேசிக்கொண்டிருந்தா இவங்க எல்லாம் ஜெபத்துல இருந்தார்கள். When Peter was speaking, all the others were praying. ஒரு குட்டி பிரசங்கம், a little small message. என்ன நடந்தது? What happened? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தொடப்பட்டார்கள். Thousands of people were touched. அவர்களுடைய ஒரு மனம் தான் அங்கே தேசத்தை அசைத்தது. The oneness in their mind shook the whole land. இன்றைக்கு சபை பிரிவுகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் டிசைனாக ஒவ்வொரு தெருவிலே நாம் கூட்டத்தை நடத்தி கொண்டு போகிறபடினால் ஒரு மனம் இல்லாதபடினால் இந்த நாசரேத்தை அசைக்க முடியவில்லை. Because we have so many differences and diversifications and different denominations and conduct different meetings here and there, we are not able to shake
the land Nazareth. பெண்டிகோஸ்ட்ல கூட்டம் வச்சுட்டான், அதனால நம்மளும் கூட்டம் வைக்கலாம். இப்படி தெரு தெருவா கூட்டத்தை வச்சு ஜனத்தை நம்ம பிரிக்கலாமே தவிர பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது பிரியமானவர்களே. Beloved, we can say Pentecostal churches are appointed meetings. We will also organize meeting. By keeping meeting, we will not be able to take people to heaven. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை. Therefore, we don't do like யாரோ that. ஒருத்தன் கூட்டம் வச்சா நம்மளும் 2 நாள் கூட்டம் வைக்கிறோம். அந்த ஸ்கீமே அந்த பாலிசியே எங்களுக்கு கிடையாது. We don't have the policy or the ego saying someone has kept the meeting, therefore we will also keep the meeting. எங்களுடைய நேரத்தில் நாங்கள் நடத்துகிறோம். யாரையும் போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒருத்தனும் போக மாட்டான். We conduct our meetings according to convenient time. We don't have to say not to go for other meetings, but none of our people will go for other meetings. காரணம் என்ன? What is the reason? அவர்களுக்கு தெரியும். They know. ஜனங்களை ஏமாத்த முடியாது, வஞ்சிக்க முடியாது. நம்மளை விட அவங்க ரொம்ப அறிவு புத்திசாலிகள். They can't be cheated or deceived. They are wiser than us. சிபிஎம்ல பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்கறான். பிரெயின் வாஷ் எங்க நடக்குது? எங்க மிஷின் வச்சிருக்கோம் நாங்க? We never have a mission to brainwash people. அப்படி கிடையாது. Not so. இந்த சத்தியத்தை கேட்கும்போது இவன் இறங்கி வர்றான். When he listens and hear the truth, he comes down. இந்த ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையில் நிற்கிறது. These lambs are standing on the Mount Zion with the lamb. சீயோன் மலையில் நிற்க வேண்டுமானால் உத்தமத்திலே நீ நின்று பிடித்திருக்க வேண்டும். If you want to stand on the Mount Zion, you must stand still in your uprightness. இந்த கிறிஸ்தவ ஊழியத்திலே, கிறிஸ்தவ வாழ்விலே, இந்த உலக பாதையிலே வருகிற சோதனைகள், பரீட்சைகளிலே நீ நின்றால் தான் சிலுவையை அந்த சிங்காசனத்திலே இல்லாவிட்டால் சீயோன் மலையிலே நீ அவரோடு கூட போய் நிற்க முடியும். If alone you are able to stand still in all the ministries that you do, in the sufferings that you do, in the Christian life that you go, only then you can stand with him on the Mount Zion, seated with him on the throne. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே பார்க்கும் பொழுது பரீட்சைகளில் நின்று பிடிக்க வேண்டும். According to 2 Corinthians chapter 13 verse 5, 6 and 7, they withstood in all their trials. லூக்கா 22:28 ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் சோதனையிலே அவரோடு கூட நிற்க வேண்டும். அதை குறித்து அவர் அவனுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். According to Luke's Gospel 22:28, in the midst of the trial, he must be able to stand still, and wherein he must get the testimony from him. எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு கூட நிலை நின்றவர்கள் நீங்களே என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தார் மாத்திரமே ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையில் அவரோடு கூட நிற்க இயலும். Ye are they which have continued with me in all my temptations. They are the one will be able to stand with the Lamb on the Mount Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இல்ல ஊழியர்களுக்கு கணக்கே கிடையாது என்று அநேகர் சொல்லுகிறது உண்டு. எல்லா ஊழியர்களுக்கும் கணக்கு கிடையாது. ஆனா இந்த புறாவுக்கு ஒத்துமைக்கு மாத்திரம் கணக்கு இருக்கிறது. But people say servants of God have no numbers, but there is a number for this servant because this dove has a number. உன்னத பாட்டுல தெளிவாக சொல்லி இருக்கிறது. Clearly said in Song of Solomon. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கிறது. கணக்குல எல்லாம் சொல்ல முடியாது. There is a number for everything. We can't explain everything. உன்னத பாட்டு 6 அதிகாரம் 8, 9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது when you come to Song of Solomon chapter 6, ராஜஸ்திரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியருக்கு தொகை இல்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. உன்னத பாட்டு 6, 8, 9. Song of Solomon chapter 6, 8 and 9, there are 3 queens, 4 concubines, virgins without number. My dove, my undefiled is but one. தேவன் 144,000 பேரை புதிய ஏற்பாட்டிலே அவர் குறித்து வைத்திருக்கிறார். God has appointed 1,44,000 in New Testament. எவர்களை முன் குறித்திருந்தாரோ, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். Those who he before knew, he has foreordained them. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Those who have foreordained, they have been called. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். Those who are called, they become righteous. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Those who were made righteous, they were glorified. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார். God has kept a measure for everything. வானத்துக்கு ஒரு அளவு உண்டு. There is a measurement for heaven. பூமிக்கு ஒரு அளவு உண்டு. There is a measurement for earth. ஒரு ஈர்ப்பு சக்திக்கு ஒரு அளவு உண்டு. Even gravitational force has a measure. எல்லாவற்றுக்குமே தேவன் ஒவ்வொரு அந்த பூமி சுழற்சி அந்த எல்லாமே தேவனுடைய கணக்குல தான் இருக்கிறது. Even the evolving of the earth, everything has a measurement. ஆதியாகமத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு வைத்திருக்கிறார். There is a measurement for everything from the book of Genesis.
அங்கே நோவா பேழையை பாருங்கள். Look at the Noah's Ark. அதுக்கு ஒரு அளவு வைத்திருந்தார். There was a measurement. அந்த அளவை தாண்டி அந்த பேழையை செஞ்சா இல்லாவிட்டா கூட்டினாலோ குறைச்சாலோ ஏதாவது ஒரு வித்தியாசமான விபரீதமான ஒரு சூழல் உண்டாகும். If he increases or decreases the measurement, he has to face an untoward incident on the ark. அது இத்தனை முழம் நீளம் தான் இருக்கணும்னு வச்சிருந்தார். It has to have this cubit's length. அடுத்து யாத்திராகமத்துக்கு நீங்க வந்து பாருங்க. We come to ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு அளவு வைத்திருந்தார். even tabernacle has the measurement. அடி கணக்குல வைத்திருந்தார். Even on cubits he has kept it. எதற்காக? What for? அதுல அவருக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு சொல்றாரு, இதன்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. Be careful to do accordingly. அடுத்து ஆலயத்தை குறித்து நீங்கள் பாருங்க. When you come to the temple of God, அந்த ஆலயத்தை குறித்து பார்க்கும் பொழுதும் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக அளவு சொல்லப்பட்டிருந்தது. even for each and every part of the temple, a clear portion measurement was given. அப்போஸ்தலர்களை சரியாக எண்ணிக்கையிலே அழைத்து அவர்களை பெருக வைத்தார். Even apostles, he called them in number and he called them as apostles. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, வெளிப்படுத்தலிலே நாம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when you come to book of Revelation chapter 21, அந்த புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் ஒரு பெரிய அளவை சொல்லி இருக்கிறார். God has kept a measure for New Jerusalem and for Zion. அதுக்கு வாசல்கள் உண்டு. There are gates for it. எத்தனை வாசல்கள், How many gates? எத்தனை தூதர்கள், How many angels? அங்கே எத்தனை அஸ்திபார கற்கள், How many foundation stones? எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Everything is clearly said. அதன் மதிலை அளக்க ஒரு பொற்கோலை ஒரு தூதன் பிடித்திருந்தான். There was an angel holding a rod to measure. அந்த நகரம் சதுரமாக இருந்தது. That city was square. 21:16 நீங்க அதை பார்க்கலாம். About which you can read in 21:16. அதன் அகலம் நீளம் சமமாய் இருந்தது. The length and the largest breadth were all equal. அது 12000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. It was the decree of 12,000 furlongs. எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. Look at that, how clearly it is said. அதன் நீளம் அகலம் உயரம் சமமாக இருந்தது. The length and the breadth and the height of it are equal. அதனுடைய மதிலை நான் அளந்தபோது When I measured the wall thereof, மனுஷ அளவின்படி 144 முழமாக இருந்தது. and 144 cubits according to the measures of man. இவ்வளவு பேரும் போய் புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள விசுவாசிகளும் போய் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு அழகான அளவு வடிவு எல்லாம் மெஷர்மென்ட்லாம் ரொம்ப தெளிவாக தேவன் கணக்கிட்டு வைத்தார். All of them and the members, the believers of the New Testament church to go and join. And for that place, clearly said the measurement is given. அப்படினால ஊழியர்களுக்கு சரியான எண்ணிக்கை இல்லைன்னு நினைக்க கூடாது. எல்லாம் தெளிவா எண்ணிக்கை வைத்திருக்கிறார். Therefore, that you don't think there is no number for the servants of God. Clear numbers are there. இத்தனை பேர் அங்கே எகிப்துக்கு போனார்கள், இத்தனை பேர் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். So many entered Egypt. So many set out from Egypt. நீங்க பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த தலைமுறையான கணக்குகள் ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. From the Old Testament to the New Testament, you can see the accounts are so clearly given about generations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனபடியால் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், இந்த சீயோன் மலையில் நிற்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்கள். Therefore, the truth that you must understand, the people who stand with him on the Mount Zion, they are the people, servants of God, appointed, called according to the New Testament ministry. பிதாவின் சிந்தை உள்ளவர்கள். They have the minds of the Father. குமாரனுடைய மனது உள்ளவர்கள். They have the minds of the Son. நெற்றியிலே பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். They have the name of the Father written on their forehead. இந்த பூமியிலே சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக ஊழியர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். They are appointed as the joy of the whole earth in this earth itself. மாம்சத்தின்படி பழுதற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள். They lead a life without any blemish or spot. இந்த கூட்டமும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கூட்டமும் எத்தனையோ சதவீதம் வித்தியாசமானது. This group is different from the group referred from the book of Revelation chapter 7. So many differences. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லலாம். What is the distance between the heaven and the earth? So many differences you can say. இல்ல கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை சொல்லலாம். You can say how much of distance between the east and the west. So much of distance you can find between the two ஏன் இந்த groups. வார்த்தையை நான் சொல்லுகிறேன்? No, why I am saying இது 7ஆம் அதிகாரம் பூமியில உள்ளது, 14ஆம் அதிகாரம் நித்தியத்திலே உள்ள மகிமையான ஒரு இடம். அது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. 7 chapters Zion is the earthly Zion. 14 chapters Zion is a heavenly Zion. Glorious Zion. இனிமேல் வரும் நாட்களிலே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை நாம் சிந்திப்போம். அந்த புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்றால் ஒரு தெளிவான தரிசனத்தை சபையார் பெற்றுக்கொள்ள வேண்டியது, தேசத்தார் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is essential for the people of God, church of God, to have a clear revelation
concerning the New Testament servant of God, about which in Revelation chapter 14, 2, 3, 4 and 5, we'll study in the further days. அந்த சீயோன் மலையை அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பெருவெள்ள இரைச்சல் கேட்டது. When he was looking at the Zion, he heard a big voice from heaven. அடுத்து பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் கேட்டது. A voice of a thunder he heard. அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே இந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுரமண்டல ஓசை போல கேட்க ஆரம்பித்தது. As he was listening to the voice, slowly that voice was changing, and as if harp is harping with the harp. அப்பொழுது ஒரு புதிய பாடல் பாடப்பட்டது. They sung a new song. யாருக்கும் அது புரியவே இல்ல. No one understood. அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன் இருந்தது. There were 4 beasts before the throne. ஒரு பெரிய 24 மூப்பர்கள் கூட்டம் உட்கார்ந்து இருந்தது. There were 24 elders seated there. அவங்க எல்லாம் பார்த்து வேடிக்கை தான் பார்க்க முடிந்தது. காரணம் அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். They were able to only see because they were the saints from the Old Testament. அவங்களுக்கு அங்க இருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த சீயோன் மலையை இருந்து சீயோன் மலையை வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர அங்க கால் வைக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலவரம். They can only amuse and see them. They cannot keep their foot there. Such a wretched state. இவங்க என்ன பாடுறாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. They don't understand what song they sing. ஏன்னா ஒரு கூட்டம் மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்கள், ஒரு கூட்டம் நியாயப்பிரமாணத்து காலத்து பரிசுத்தவான்கள். Because one group is the saints according to the law, the other is the saints according to their conscience. அடுத்து இவர்களை பத்தி அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. About whom there's another word said. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்கள். These are they which were not defiled with women. இந்த புரியாம இந்த ஜீவன்கள் எல்லாம் முழிக்கும்போது விளக்கம் கொடுக்கப்படுகிறது. When the lives all the people were looking and staring without understanding. 4 ஜீவன்கள் முழிக்குது. The 4 beasts are staring now. 24 மூப்பரும் திகைத்து போய் உட்கார்ந்திருக்காங்க. Even the 24 elders were trembled and they dismayed. அப்பொழுதுதான் என்ன நடந்தது? You know what happened? இவங்க யாரு? Who are they? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. These are they which were not defiled with women. கற்புள்ளவர்கள் இவர்களே. They are virgins. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின் சென்றவர்கள் இவர்களே. These are they which follow the Lamb whithersoever he goeth. பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். They were redeemed among men. மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். They were redeemed among the earth. முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். Being the first fruits unto God. இவர்கள் வாயிலே கபடம் இல்லை. There is no defile in their mouth. சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள். They are without fault before the throne of God. அப்படியே அந்த தரிசனம் முடிந்து விட்டது. With that the vision comes to an end. இவர்களை பற்றி நாம் இனிமேல் வருகிற கால நேரங்களில் நாம் சிந்திக்க போகிறோம். About them we're going to study in the days to come. அருமையான நண்பனே, beloved friend, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved sister and brother, எவ்வளவு அருமையான ஒரு தரிசனம் யோவானுக்கு கிடைத்தது. What a beautiful vision John had. கண்களை மூடி அவன் அந்த ஆவிக்குள்ளான மாறின பொழுது இந்த மகிமை அடைந்த புதிய எருசலேம் அதனுடைய உச்சகட்டமாகிய சீயோனை அவன் கண்டான். When in spirit Phil closed his eyes, that is where he saw this glorious New Jerusalem, and the peak of it, the beauty of it is the Zion thereof. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இந்த இடத்தை வாஞ்சித்தார்கள். The Old Testament saints desired this place. ஏன் தேவதூதர்களே இந்த இடத்தை வாஞ்சித்தார்கள்? Why not? விழுந்து போனார்கள். Even angels desired, but they fell. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் விழுந்து போகவில்லை, அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. Old Testament saints did not fail, but they could not get. ஆனபடியால் என்ன நடந்தது? Therefore what happened? எபிரேயர் 11:13 படி, according to Hebrews 11:13, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்திலே அறிக்கையிட்டு மரித்தார்கள். They all died in faith, not having received the promises, but having seen them afar off, and were persuaded of them and embraced them. அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். They desired more than that. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. They could not get it. எபிரேயர் 11 கடைசி வசனம் 40ஆம் வசனத்தின்படி அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகவில்லை. According to Hebrews 11:40, they were not perfected without us. அவர்களை காட்டிலும் விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். God having provided some better thing for us even before them. இன்னும் இந்த சீயோனின் அழகை நாளை சிந்திக்கலாம். Let us see the beauty of the Zion. அருமையான சகோதரனே சகோதரியே, இது புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு என்று தேவன் வாக்கு பண்ணி அவர் தான் இருக்கும் இடத்துக்கு அவர்களை கொண்டு சென்று நிறுத்தி காண்பிக்க போகிறார். Beloved brother and sister, God has promised this one for the New Testament servant and take them to the place where he is. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? Today how many desire this kind of ministry? எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such kind of servants of God? அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையில் கூட உன்னுடைய வாழ்விலே நீ பலவிதமான போராட்டங்கள் தேவைகளோடு யுத்த களத்தின் வாழ்வை போல நீ அனுபவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கலாம். Beloved brother or sister,
your life you're going through like a trial, as a battlefield with a great problems, you might have come here. இந்த கூட்டம் இப்பொழுது முடிய போகிறது. Now the meeting is coming to an end. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த கூட்டத்தில் இந்த மூன்றாம் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? But one thing is for sure. What is the promise the Lord gives unto the people who have come for this third day's meeting? ஏசாயா 31 அதிகாரத்தை குறித்துக்கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு திரும்பி செல்லுங்கள். Note down book of Isaiah, chapter 31. With faith, you can return home. ஏசாயா 31 4, 5 வசனங்கள் ஒரு விசை வாசிக்கலாம். Let us read Isaiah, chapter 31, verse 4 and 5. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெட்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். For thus hath the Lord spoken unto me, like a lion and young lion roaring in his prey, when a multitude of shepherds is called forth against him, he will not be afraid of their voice, nor abase himself for the noise of them. So shall the Lord of hosts come down to fight for Mount Zion and for the hill thereof. As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. Defending also, he will deliver it, and passing over, he will preserve it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சீயோனுக்கும் எருசலேமுக்கும் தேவன் எவ்விதமாக கிரியை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it's clearly said how the Lord is working for Jerusalem and for Zion. ஆம், எனக்காக தேவன் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Therefore those who desire, the Lord must fight for me. Please close your eyes and stand on your நான் knees. போகிற பாதையிலே கர்த்தர் என்னை இந்த போராட்டங்களில் இருந்து காத்து என்னை தப்ப பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். In the path in which I go, the Lord must be able to make me escape from this battle and preserve me. If so, close your eyes and stand on your இந்த knees. கூட்டத்தின் கடைசியிலே சீயோனுக்காக எருசலேமுக்காக தேவன் யுத்தம் பண்ண இறங்கி வருகிறார். At the end of this meeting, Lord is descending to fight, to preserve Zion and Jerusalem. உன் வாழ்வு ஒரு யுத்தகலமாக இருக்கிறதா? Is your life is like a battlefield? உன்னுடைய ஊழியம் ஒரு யுத்தகலமாக இருக்கிறதா? Is your ministry is like a battlefield? நீ பயப்படாதே. Fear not. உனக்காக யுத்தம் பண்ண யாரும் இல்லை என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். உனக்காக யுத்தம் பண்ண சீயோனில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இறங்கி வருகிறார். Don't think there is no one to fight for you. The anointed king from Zion is descending to fight for your sake. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உனக்காக பறந்து வந்து உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். As the birds flying and preserve it, he is coming down, he is able to help you and preserve you. எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து கர்த்தாவே எனக்காக யுத்தம் பண்ண இறங்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தன்னுடைய வல்லமையை உன்மேல் அனுப்புவார். உன்னுடைய யுத்தங்கள் தேவனுடைய யுத்தமாய் மாறும். All of you close your eyes and say unto the Lord, Lord descend and make my battlefield, and you fight in my battlefield. Lord will fight for you. எத்தனை பேர் அப்படி கேட்க போகிறீர்கள்? How many of you can ask the ஆம், Lord? எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினால் ஒழிய நான் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். All those agree. If alone the Lord fights for my battle, I cannot find the victory. If so, raise your right hand. ஒருவேளை எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். Whatever may be your situation, the Lord will help you. நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். He knows the path in which you நீ go. போகும் வழியை அவர் அறிவார். He knows the way in which you go. உன்னுடைய யுத்தங்கள் உன்னுடைய யுத்தம் அல்ல, அது தேவனுடைய யுத்தம். Your battle is not yours. It is the battle of God. நீ யாருக்காக ஊழியம் செய்கிறாய்? For whom are you doing the நீ ministry? தேவனுக்காக அல்லவோ ஊழியம் செய்கிறாய். Are you not serving the Lord? அதுபடினால் கர்த்தர் சீயோனுக்காக யுத்தம் பண்ண இறங்குவார். Therefore the Lord shall descend to fight for Zion. எருசலேமில் போகிற ஜனங்களுக்காக அவர் பறந்து காக்கிற பட்சியை போல தீவிரமாய் உன்னை வந்து தப்புவிப்பார். He will hastily come down like a flying bird to defend the Jerusalem. இப்பொழுது கர்த்தர் முழங்கி கெர்ச்சிக்க போகிறார். Now the Lord is going to roar. வெள்ளம் போல சத்துருவின் மத்தியிலே கொடியேற்ற போகிறார். As a Abhimavak the enemy, he is going to raise the flag. கர்த்தாவே எனக்காக யுத்தம் பண்ண இறங்கும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை கீழே போடாதிருங்கள். Do not put down your right hand saying, Lord, you fight my battle. மனிதன் யுத்தம் செய்ய முடியாத இடங்கள்.
There are places where man cannot battle. தேவன் யுத்தம் பண்ண இறங்கும் இடமாக இருக்கும். That is the place where Hallelujah. Lord can defend. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? தேவனே எனக்காக யுத்தம் பண்ண இந்த வசனத்தின்படி இறங்கி வாரும். All of you open your mouth and ask the Lord, Lord, according to the verse, descend to fight my battles. நீ கூப்பிட்ட உடனே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி வல்லமை உனக்காக இறங்குகிறது. Moment you call, there is a fire, descend for your sake. முழங்கி கெர்ச்சிக்கிறார். He is roaring. கர்த்தர் பலாக்கிரமசாலியை போல முழங்கி கெர்ச்சிக்கிறார். Like a mighty man of valor, he rose before them. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். Though enemy come like a flood, the Spirit of God raise the flag before him. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியாக இடம் கொடுப்போம். Let us give room for the Spirit of Hallelujah. God to be filled. நீ தைரியமாய் யுத்தகலத்துக்கு போ. நீ சும்மா இருப்பாய். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த இடத்துல சத்துருவை சிதற அடிப்பார். You boldly go. In you there is the Spirit of God. He, the Spirit of God within you, shatter the enemy before you. கர்த்தாவே இனிமேல் நான் பேச மாட்டேன். Lord, I will not speak in இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். I will not do anything more. யுத்தகலத்திலே உம்முடைய நாமத்திலே போய் நான் நிற்பேன். அதுதான் நான் செய்வேன். I will stand in your name in the battlefield. That's all I will do. பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொன்னீர், நான் நிற்பேன். ஆனால் பிசாசை நீர் அழிக்க வேண்டும். Lord, you said resist the devil. Therefore I will go and stand and resist. You will destroy the devil. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hikadabakatiraba. Hikadabakadabakatidibikadaba.